Hello, my dear students. Hello, good morning. Sorry, good morning. Good evening, good evening, good evening. Yes. ஒரு எக்ஸைட்மெண்ட்ல குட் மார்னிங் சொல்லிட்டேன். எஸ், நம்ம எக்ஸைட்மெண்ட் அப்படியே கீப் அப் பண்ணுவோம். கேக்குதா பசங்களா? ஆமே ஆடிபிள்ரா? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்டா, சரியா? நான் ஆடிபிளா இருக்கனா இல்லையா, வீடியோ தெரியுதா, அது மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுங்க பசங்களா. லிட்டில் குயின் கல்யாணி ஹாய், கிரிஷா விகாஷ்னி ஹாய், கிருபாகரன் ஹாய் சார், பட்டு ஹாய், ருத்ராம்பிகா ஹாய் சார், பட்டு குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் பட்டு, குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். வெரி குட். ஹாய் தேஜா, கிருபாகரன் பட்டு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்றீங்க. வெரி குட், நைஸ் பசங்களா. டைமுக்கு ஜாயின் பண்ணீங்க. வெரி குட், வெரி குட். நான் பேச கேட்குதுல்ல, எல்லாம் ஓகே இல்லடா? ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா? நம்ம கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களாடா? ஆடியோ வீடியோலாம் கிளியரா இருக்காடா? Yes sir, you're audible and we are on time. Yes, you guys are on time. Very good. Super. Very good. Good. But no one has liked the session. Why? 10 பேர் இப்போ உடனே ஜாயின் பண்ணிட்டீங்க. 10 பேர் லைக் பண்ணாம இருக்கீங்களே, என்னமோ தப்பாச்சே. எஸ், ஓகேடா, சூப்பர். வணக்கம் வணக்கம் ட்ரேக், வணக்கம் வணக்கம். ஹலோ வெங்கடேஷ், ஹலோ ஹலோ ஹலோ. Network, I don't want network. Okay, fine. Very good. Good number of people have joined. Very good, very good, very good. கம்மி டைம்ல ஃபர்ஸ்ட் டைம்ல இவ்வளவு பேர் ஜாயின் பண்றாங்க. சூப்பர் 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 சூப்பர். ஹலோ ஹலோ ஹலோ. வணக்கம் வணக்கம். சூப்பரா பசங்களா. ஓகே, ஸோ முதல் கேள்வி என்ன சார், எடுத்தோன்னு கேள்வி கேட்குறீங்க. சாப்பிட்டு முடிச்சு நல்லா படிச்சிங்களா இல்லையா? உண்மையை சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு திங்க் ஆன் யூர் கான்ஷியஸ் அண்ட் டெல் மீ வெதர் யூ ஹேவ் ஸ்டடிட் ஆர் நாட். படித்தீர்களா இல்லையா? கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க பாப்போம். படித்தீர்களா? படிக்கலையா? உங்கள் மெசேஜ் தான் வெயிட் பண்ணுறதுக்கு, படிச்சிங்களா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. சார் இந்த லைவை எனக்கு ஏதோ ரியல் டைம் கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கு. அப்படியா? வெரி குட். ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். சார் அப்படியே பேசிடுங்க. நான் அனுவ கூப்பிட்டேன். சரிம்மா, கூப்பிட்டா. குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் சத்யா. குட் ஈவினிங் சத்யா. forgot your name சத்யா. forgot your name again. கொஞ்சமா படிக்கிறேன். நல்லா படிக்கணும் சொல்லிக்கணும் இல்லையா? ஒருத்தர் அடுத்தது பாரு, நல்லா தூங்கணும் சார். ஆடா அப்பாவே, அப்பா நெஞ்செல்லாம் வலிக்கிறேன் எனக்கு. நான் வர உங்களை நம்பி வாய் வர பேசிட்டு இருக்கேனே. இப்போ பசங்க பயாலஜி மார்க் பாருங்க எப்படி வருவாங்கிறது. இப்படி எப்படா மார்க் வரும்? தயவு செஞ்சு படிங்கடா. படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க. அட்லீஸ்ட் ஃபார் 3-4 days. ஓகே? Sir, I completed all chapters of botany 2 mark and completed part of 3 mark. Very good, சூப்பர்ரா. இப்போ நம்ம மொத்தத்தையும் முடிச்சிடலாம். வைக்க 3 mark zoology ஃபுல்லாக முடிச்சிடலாம். அப்போ நைஸ். ஸோ பசங்க தயவு செஞ்சு படிங்கடா. எஸ் ஜெய்ஸ்ரீ எஸ். நானும் தூங்கிட்டேன் சார். அட டே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டே, உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் லைவ் வர சொல்லு. எல்லாருக்கும் ஒரு சொல்லும். தயவு செஞ்சு உங்கள் பசங்களை தூங்க விடாதீங்க. தூங்குனா ஒரே அடி பட்டக் அடிச்சு எழுப்பி படிங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். கன்வே பண்ணிருங்க பேரண்ட்ஸ் கிட்ட, சரியா? ஃபைன். ஸோ பசங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இறங்கிடுவோமா? ஆரம்பிச்சிருவோமா? ஸோ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பேசியாச்சு. இனி கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸாக படிக்க போகிறோம், சரியா? ஓகேவா? சாப்பிட்டு முடிச்சு நல்லா தூங்கணும். ஹேண்ட்ஸ் ஏன்டா டே, உனக்கு என்ன கம்பெனி முடிச்சிருக்கேன் நீங்க? உனக்கு இருக்குமா? நீ வெளியே உனக்கு இருக்கு சார். படிச்சு தயாராகிட்டேன் சார். பட்டு அநியாயமா இருக்கா பட்டு? நம்ம இந்த வாட்டி படிச்சா டயர்டாக கூடாது. ஏன்னா நமக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. இப்போ டயர்டிங் எப்படி? 2 hours தூங்கின. மத்தியானமே 2 மணி நேரம் தூங்கிருக்கீங்களா? அப்பா எனக்கு நெஞ்சு வலிக்கு. நான் கிளம்புறேன்ப்பா, என்னை விட்டுருங்க, நான் கிளம்புறேன். நான் மேனேஜ்மெண்ட் சைடில் என்னை கூட்டிட்டு போயிருங்க. நான் வரல உங்களுக்கு கிளாஸ் இருக்கிறதுக்கு. குட் ஈவினிங் யாழினி. குட் ஈவினிங். சரி பசங்களா, விடுங்க. நாங்கள் கேட்க டென்ஷன் ஆகுது. அதனால் ஃப்ரீயாக விடுங்க. 45 minutesக்கு பவர் நாப்பா? அட பாவி, பவர் நாப்னா 5 minutes டா. ஐயோ அப்பா.
ஓகே இனஃப். எனக்கு இப்போ தலை சுத்து, நம்ம டாபிக் கூட போயிடலாம் வாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா கிளாஸ் 12 ஜாலஜியோட 3 மார்க்ஸ் புக் இன்சைட், பிவைக்யூ, கிரியேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்க போறோம். ஓகேவா? ஃபைன். வரும்டா வரும், உனக்கு எனர்ஜி வரும். எஸ். First I'll discuss the question, then I'll tell you about all these things, okay? Yeah. 3.30 சூப்பர் நேப், 3.5 மணி நேரம் சூப்பர் நேப். இல்லடா பிடிஎஃப் சென்ட் ஆயிருக்குடா, பிடிஎஃப் சென்ட் ஆயிருக்குடா, எல்லாருக்கும் சென்ட் ஆயிருக்கு. யாருக்குள்ள பிடிஎஃப் கிடைக்கலடா? PDF சென்ட் பண்றது அட்மினோட ஒர்க். I have given him, he have also shared it. No, he said he has shared it. எல்லாமே வந்திருக்குல உங்களுக்கு. எஸ், யாருக்குலாம் பிடிஎஃப்ல கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. என்ன பிடிஎஃப் வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்க, புரியுதா? Which PDF is not shared? Definitely it should be shared. Okay, I believe everything is shared. Guys, if it is not shared, நீங்க லேட்டா ஜாயின் பண்ணிப்பீங்க, நோ ப்ராப்ளம். நான் ரீஷேர் பண்ண சொல்றேன். சரியா? நான் ரீஷேர் பண்ண சொல்றேன். இது யார் இன்னைக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க? வேற யாருக்குலாம் கிடைக்கல? அப்போ ரிப்ளை பண்ணாதவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அதை கேட்குறேன். வேற யாருக்கு மற்றவங்க எல்லாம் கிடைச்சிருச்சா? Did everybody else got the PDF? All good? 2 mark 2 பிடிஎஃப்பும் வரலையா? அது இல்லடா, இருங்க, நான் இந்த குரூப்பில் இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு மெம்பராக இருக்கேன். Xylem ஸ்டேட்டோட தானே? ஓ வரலையா? இருங்க, உடனே இந்த பிரச்சனை முடிச்சுருவோம். ஓகே, இன்னைக்கு நைட்டு செஷன் பிடிஎஃப் இன்னைக்கு நைட் அனுப்பிடுறேன். இன்னைக்கு காலையிலயும் நேத்தோட பிடிஎஃப் அனுப்பிடுங்க. ஓகேடா பசங்களா, இனி வந்துடும்டா. ஓகே, ரிமைண்டர் ஆகேன். ஓகே ஃபைன். நீங்கள் படிப்பீங்க, எனக்கு கண்டிப்பாக தெரியும். சும்மா நானும் சொன்னேன், படிச்சிருப்பீங்க நம்பிக்கையில் நான் இருக்கேன். நீங்கள் படிக்கலன்னா எனக்கு இங்கிருந்து இன்ஃபர்மேஷன் வந்துடும். என் கட் பிரெயின் சொல்லிடுவாங்க, இந்த பையன் படிக்கல, இந்த பையன் தூங்கிட்டு இருக்காங்க, எல்லாம் உண்மை வந்துடும் எனக்கு. ஓகே, ஸோ ஐ ஆம் வாட்சிங். கிளியர்? எஸ், ஜென்ரலி எனக்கு கொஞ்சம் வேக விரல்கள் தான். ஓகேடா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஆரம்பிப்போம். ரெடியா இருக்கீங்களா கைஸ்? ரெடியா? தூங்குறதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போறோம்? ஃப்ரெஷ்ஷாக ஒரு 1 hour to 2 hour நம்ம சூப்பராக படிக்க போகிறோம். ஓகே, 3 marks, கிரியேட்டிவ், புக் பேக், புக்கின் எல்லாத்தையும் படிக்க போகிறோம். ஓகே, ரெடியா? ரெடி ஆயிட்டீங்களா? கெட் பேக் டு தி வைப், கெட் பேக் டு தி வைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஸ்ஸிங்காக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க. தட்டி வந்து படிடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுவாங்க. ஓகே, சருக்கு 7 AM அறிவருக்கு கண்டுபிடிச்சிருவாரு. Yes, ready guys? Are you ready for session? We'll start the session, we'll blast the session. Okay, very good. Super ரா. நீங்க ரெடி நினைக்கிறேன், நம்ம ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் மெசேஜ் பண்ண வெயிட் பண்றதா? ஓகே. டேய், அவனை எங்க இருந்தாலும் அவனை பிடித்து 4 ஆறையை அரைந்து கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரியா? யா. எஸ், சூப்பர். So first question, what do you mean by regeneration in living organism mentioned types? Okay, regeneration என்று living organism நம்ம சொல்லக்கூடியது எது, அதோட டைப்ஸ்னு கேக்குறாங்க. பாத்துருவோமாடா? எஸ், டேய் PDF கான இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியாச்சுல. இப்போ உடனே வந்துடும், உடனே கண்டிப்பா வந்துடும்.
Okay, done. Super. Fine. So பாத்துறோமா கேள்வி பாத்துறோமா. Okay, you'll get all the bits. Pakka you'll get. Trust me, you'll get it. Okay. Yes, fine. Super. Okay. So regeneration. அப்படினா என்ன? Regeneration is regrowth in injured region. Regeneration ங்கிறது regrowth in injured regions. Clear? Okay. Yes, very good. நல்லா கவனிங்க பசங்களா. இப்போ இந்த regeneration first study in Hydra by Abraham Tremblay in 1740. இவர் என்ன பண்றாரு? regeneration ரெண்டு டைப் இருக்கு சொல்றாரு. ஒன்னு வந்து morpholoaxis, இன்னொன்னு epimorphosis. ஓகே பசங்க நிறைய பேர் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே வெரி குட் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சூப்பர். ஆனா அதை வந்து கம்ப்ளீட் பண்ண பாத்துக்கோங்க. சரியா? ரிவிஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பர். இன் morpholoaxis அப்படின்னா என்ன? மொத்த பாடியும் ஒரு சின்ன fragment இருந்து grow ஆகும். அதாவது ஒரு மொத்த பாடி மார்ஃபலோ ஆக்சிஸ் மொத்த பாடியும் ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட் போகும். which means நான் ஹைட்ராவை வெட்டுறேன், குட்டி குட்டியா வெட்டுறேன். அந்த குட்டி குட்டி ஹைட்ராவை புது ஹைட்ராவா உருவாகும். குட்டி குட்டி ஹைட்ரா ஃப்ராக்மெண்ட்ஸும் புது ஹைட்ராவா உருவாகும். ஓகே பசங்களா டே ஸ்பெக்கெல்லாம் வாங்கிடுறான். எக்ஸாம் அன்னைக்கு ஸ்பெக்கெல்லாம் கஷ்டம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு வாங்கிடுங்க. ஓகே மறந்துடாதீங்க. Okay, so when hydras accidentally cut into several pieces, each piece and regenerate the lost parts and develop into a whole new individual. So first point எழுதிடலாமா? morpholoaxis. சின்ன பார்ட்ல இருந்து பெரிய ஆர்கனிசம் உருவாகும். அடுத்து பாருங்க epimorphosis. Epimorphosis நமக்கு பாத்தீங்கன்னா epimorphosis ரெண்டு டைப் இருக்குடா. Epimorphosis is replacement of lost body parts. நம்மளோட பாடி பார்ட்ஸ் வந்து தொலைஞ்சு போகுதுன்னா அது உருவாகும். ஃபார்சி பாருங்க. Namely reparative and restorative. அப்ப reparative என்ன? சின்ன கூடிய பாருங்க only certain damaged tissues can be regenerated. Okay, so repair, it is going to repair a small repair mechanism. சின்ன ஒரு damaged tissue மட்டும் என்ன ஆகும்? repair ஆகும். Whereas in the restorative regeneration several body parts can develop. Example starfish and tail of a wall lizard. அதாவது ஒரு wall lizard போகும்போது என்ன ஆகுது? tail கட் ஆயிடுச்சுன்னா அந்த tail ஒரு லிசர்டா மாறாது. ஆனா அந்த லிசர்டுக்கு டெயில் திருப்பி வளரும். புரியுதாடா? ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அந்த ஃப்ராக்மெண்ட்ஸே ஒரு ஸ்பீஷிஸா மாறும். செகண்ட்ல ரெண்டு டே பார்த்தோம். ஒன்னு ரிப்பேரேட்டிவ் அண்ட் ரிஸ்டோரேட்டிவ். ரிப்பேரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் சின்ன டிஷ்யூ வந்து ரிப்பேர் ஆகும், ரெடி ஆகும். அண்ட் ரிஸ்டோரேட்டிவ் பொறுத்த வரைக்குமே அந்த சின்ன ஒரு ஆர்கன் காணாம போனதுக்கு அப்புறம் அந்த ஆர்கன் திருப்பி வளரும் அந்த பாடியில. புரிஞ்சுதா? ஓகே இந்த क्वेश्चन ஈஸியா எழுதுவீங்களா? கிளியரா? அடுத்து what is the difference between syngamy and fertilization? பாத்துருவோமாடா? கிளியரா இருக்கீங்களா? ஆரம்பிப்போமா? டேய் புரிஞ்சுதுன்னா இந்த இமோஜி போட்டுருங்க, மறந்துடாதீங்க. ப்ளீஸ் கோ ஃபார் இமோஜி ஒன்ஸ் யூ கம்ப்ளீட். ஓகே இன்னைக்கும் ஜுவாலஜி இல்ல, இன்னைக்கு காலையில பாட்னி, அதனால ஜுவாலஜி. Okay, super, fine. What is the difference between syngamy and fertilization? I will make it very easy. Okay, syngamy is fusion. Malla madhil edhukonga. Syngamy is nothing but fusion. For say, syngamy and fertilization both are more or less similar terms, with the difference that syngamy refers to the process of fusion of two gametes forming zygote, while fertilization refers to the process of being fertile. புரியுதாடா? சின்காமிங்கிறது ரெண்டு பேர் சேர்றது, ஃபர்டிலைசேஷன்ங்கிறது அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஃபர்டைலா இருக்கா இல்லையா, will it be able to reproduce or not, அந்த ஒரு கேட்டகரியை நம்ம ஃபர்டிலைசேஷன் சொல்றோம். ஓகே ஏஞ்சல் கிரியேஷன் சொல்லுங்கடா. சார் கூப்பிடுங்க சொல்லுங்க. ஐயோ பிடிஎஃப் மட்டும் லைவ் பார்க்கலையா? ஏய் பிடிஎஃப் மட்டும் பார்த்தா உனக்கு புரியாது. லைவும் படிக்கணும். கிளியர்? லைவ் பாருங்கடா. சோம்பேறித்தனமா இருக்காதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைவ் கண்டிப்பா பாருங்க. ஓகே கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸ்பெக் இஷ்யூ நினைக்கிறேன், அதனால சொல்றீங்களா? ஓகே பட் ஸ்பெக் இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிருங்கடா. சரியா? ஓகே கண்டிப்பா சால்வ் பண்ணிருங்க. முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி பரவாயில்ல. அந்த ஸ்பெக் இஷ்யூ தயவு செஞ்சு சால்வ் பண்ணிருங்க. எக்ஸாம் அன்னைக்கு அது இஷ்யூ ஆகக்கூடாது. சரியா? ஓகே எஸ் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் அண்ட் லாங்கிடியூடல் பைனரி ஃபிஷன். கிளியரா பாத்துருவோமா? அடுத்து டிரான்ஸ்வர்ஸ் லாங்கிடியூடல் பாத்துருவோமா? ஈஸியா டே. டிரான்ஸ்வர்ஸா பிரியுது, லாங்கிடியூடல் அவ்வளவுதான். இதெல்லாம் கொஸ்டின் ஈஸியா எழுதுவீங்க. Transverse bifurcation division என்ன? Plane of the division runs along the transverse axis of organism. Simple. Example paramecium. Longitudinal என்ன? Plane of division runs along the longitudinal axis of organism. Example euglena. இந்த மாதிரி क्वेश्चन எழுதிடுவீங்களா? இதெல்லாம் எழுதிடுவீங்களா? Just confirm it. Give some emojis and confirm whether you understood this or not. Clear? Yes, super. Fine. So pasna அடுத்த கேள்வி. Okay, now we are getting to the next question. Yeah. இப்போ இதுக்கான பதில் சொல்லுங்க. All mode of reproduction have basic feature. List out. இது யாருக்கு தெரியும்? இந்த கேள்வி யாருக்கு தெரியும்? Who knows this question? All mode of reproductions have basic feature. List out. பாத்துருவோமா?
என்னன்னு பாத்துருவோமா? நல்லா ஈஸியான கேள்வி. அதாவது நம்ம பேசிக்கா நமக்கு என்ன தெரியுமோ எழுதி வச்சாலே போதும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆல் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஹேவ் தி ஃபாலோயிங் பேசிக் ஃபீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபார்மேஷன் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங். கரெக்ட். ஃபர்ஸ்ட் அந்த ஆஃப்ஸ்பிரிங் உருவாகணும். நியூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் டு கண்டினியூ த ஸ்பீஷிஸ். அடுத்து அந்த ஸ்பீஷிஸ்க்கு சில பல கேரக்டர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகணும், which means transmission of genetic material. DNA is passed from parent to offspring. DNA is passed from parent to offspring. அடுத்து பாருங்க, cell division and DNA replication essential for producing new cells and individuals. Okay, உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். வெரி குட். ஐ நோ தெரியும். சூப்பர் கிளியர். இந்த மூணு ஸ்டெப் எழுத முடியல, கண்டிப்பா எழுத முடியல. anybody can write, I believe. correct, easy, super. அடுத்த கேள்வி, all modes of reproduction have basic. Okay, we have seen this question. Yeah, in which organism both sexual reproduction and parthenogenesis takes place? How? இதுக்கான பதில் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். we discussed it already. okay, நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேள்வி யாருக்குள்ள தெரியும்? ஓகே, போன கேள்வி புரிஞ்சிச்சுன்னா ஒரு ஃபயர் மட்டும் அனுப்பியிருக்கடா. ஃபயர் அனுப்புறவங்க இன்னும் காணமே, யார் ருத்ரமிக்கு அனுப்புறாங்க, அணு அனுப்புவாங்க, அணுவை காணும், கிருபாகரன் அனுப்புறாரு. வெரி குட். ஏஞ்சல் கிரியேஷன்ஸ் ஓடிட்டீங்களா? ட்ரேக் இருக்காரு. ஓகே, யாழினி இருக்காங்க. வெரி குட். ஜெயஸ்ரீ இருக்காங்க. சூப்பர். எஸ், சொல்லுங்க பாப்போம். எந்த உங்களுக்கு 1 மார்க் சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்க சொல்லி தான். வெரி குட். ஹனிபி. சூப்பர். ஓகே, வெரி குட். சூப்பர். பாருங்க, organism பொறுத்தவரைக்கும் honeybee, how it occurs? In honeybee both sexual and parthenogenesis occur. நீங்க ஈஸியா எழுதலாம், ரொம்ப சிம்பிளா எழுதலாம். செக்ஷுவல்ல யார் வரும், parthenogenesis யார் வரும், ரொம்ப ஈஸி. fertilize they develop ஆகுது, females develop ஆகுது, which means sexual reproduction யாரை மீன் பண்றாங்க, females மீன் பண்றாங்க. அப்ப parthenogenesis யாரை மீன் பண்றாங்க, drones மீன் பண்றாங்க. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? This type of reproduction is called as haplodiploidy. Easy. This is an easy peasy question, right? Anybody can answer. Very good. Super. அடுத்து human reproduction. ரெடியா? human reproduction question க்கு ரெடியா? Is it clear, my dear students? Quickly give some emojis. We'll start human reproduction. Yeah. First கேள்வி, what is inhibin state its function? பாத்துருவோமா? இதுவுமே ஈஸி தான். பாருங்க, inhibin is a hormone secreted by the gonads. இன்னும் டெக்னிக்கலா சொல்லணும்னா gonads ஜெனரலா நமக்கு மேல் செக்ஸ் ஆர்கன் வந்துரும். அப்ப gonadsல யார் பாத்தீங்கன்னா it is Sertoli cells. okay, so Sertoli cells in male and granulosa cells in females. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. Sertoli cellsum சரி, granulosa cellsum சரி. Sertoli cells male வந்து inhibin secrete பண்ணும், granulosa cells females வந்து inhibin secrete பண்ணும். புரிஞ்சுதா? இப்போ இந்த inhibin என்ன பண்ணும் நான் சொல்லிருக்கேன், inhibit. So it is going to inhibit the secretion of FSH stimulating from the pituitary gland. Okay, இப்படி இருக்கனால என்ன ஆகும், நமக்கு தேவையான ஸ்பெர்மட்டோஜெனசிஸும் சரி, oogenesisம் சரி, இது ரெண்டும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ரெகுலேட் பண்ணும். அதான் உன்னோட வேலை. ஓகே, மெயின்டைன்ஸ் ஹார்மோனல் பேலன்ஸ் இன் தி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். புரியுதா? ரொம்ப ஈஸியா. அதாவது இந்த பர்టిక్యులர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எப்படி வர்க் ஆகும்னா, ரெண்டு இடத்துலயுமே அதோட ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. அளவுக்கு மீறும் போது இந்த இன்ஹிபின் உள்ள வந்து தம்பி அவ்வளவுதான் உங்களுக்கு லிமிட் அந்த மாதிரி சொல்லி FSH கம்மி பண்ணி விட்டோம். FSH கம்மி பண்ணி விட்டோம்னா என்ன ஆகும், ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் and home production ரெண்டுமே நின்றும். clear? negative feedback, very good feedback. negative feedback mechanism, very good. okay, Rudramika, correct, testosterone decrease பண்றாங்க. very good. inhibition of FSH, correct, Radhik, super, very good. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி பார்த்துருவோம். பிளசென்டா இஸ் an endocrine tissue justified. யோசிச்சு பாரு, பிளசென்டா வந்து ஒரு endocrine tissue justified. அதுக்கு நீ endocrine tissue ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா? endocrine tissue என்ன? endocrine tissue என்றால் the tissue, endocrine is the gland which is going to secrete hormones. அப்ப பிளசென்டா ஒரு endocrine என்றால் பிளசென்டா ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணக்கூடிய கிளாண்டுங்கறாங்க. அப்ப பிளசென்டா ஹார்மோன் செக்ரீட் பண்ணுமா? பாப்போமா? பாருங்க, placenta is an endocrine tissue because it secretes hormones essential for pregnancy. Placenta acts as a temporary endocrine gland during pregnancy. It secretes important hormones such as பாத்தீங்களா ஹார்மோன் பாருங்க, HCG human chorionic gonadotrophin and progesterone, estrogen. இந்த மூணுமே செக்ரீட் பண்ணுடா. இந்த மூணுமே புரியுதா? ஒன்னு வந்து HCG, இன்னொன்னு progesterone, இன்னொன்னு estrogen. clear பசங்களா? These hormones help in maintaining pregnancy, supporting fetal development and preventing uterine contractions clear பசங்களா? okay, இது மூணு தான் முக்கியமான ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் வந்து பிளான்ஸ் present and it is a temporary டா. சரியா?
இது வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி ஆரம்பிச்சுங்க டெம்பரரி. ஏன் பெர்மனன்ட் இல்லை? ஏன் பெர்மனன்ட் இல்லை யோசிச்சு பாரு. ப்ளசண்டோட வேலை என்ன? குழந்தைய பார்த்துக்கிட்டு ப்ளசண்டோட வேலை. சரியா? கிளியர்? Mention the difference between spermiogenesis and spermatogenesis. Mention the difference between spermiogenesis and spermatogenesis. பார்த்துருவோமா? ஸ்பெர்மியோஜெனசிஸ்னா என்ன, ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்னா என்ன? ஈஸியாக நிறைய பேர் எனக்கு கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்ங்கிறது மொத்த ப்ராசஸ். ப்ரிக்கசர் செல் அப்படியே மைட்டோசிஸ் ஆகி மியோசிஸ் ஆகி அப்படியே 4 உருவாகிறது தான் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். ஸ்பெர்மியோஜெனசிஸ்ங்கிறது ஸ்பெர்மட்டிட் மட்டும் ஸ்பெர்ம்ஸாக மாறுறது. நல்லா கவனி சொல்கிறேன் கேளுங்க. ஸ்பெர்மியோஜெனசிஸ்ங்கிறது இப்படி இருக்கும். இப்படி தான் ஆக்சுவலி நமக்கு ஸ்பெர்ம்ஸ் உருவாகும் ஃபர்ஸ்ட். ஆனால் இதுக்கு வாலும் இல்லை தலையும் இல்லை. அப்போ இது நம்ம ஸ்பெர்ம் சொல்ல முடியாது. ஸோ என்ன ஆகும்? இது வந்து ஸ்பெர்மாக மாறுவான். இந்த ப்ராசஸ் பேரு தான் ஸ்பெர்மியோஜெனசிஸ். புரிஞ்சுதா? ஸ்பெர்மட்டிட்ங்கிறது ஒரு irregular round structure. irregular round structure வந்து என்னவா மாறுது? ஒரு ப்ராப்பர் ஹெட் இருக்கிற ஸ்பெர்மா மாற ப்ராசஸ் பேரு ஸ்பெர்மியோஜெனசிஸ். அப்ப ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் என்றால் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் sequence of events and seminiferous tubules of testes that produces male gamete sperms. Easy? Easy busy? புரிஞ்சுதாடா? ஈஸியா இருக்காடா? வெரி குட். யாழினி இஸ் கரெக்ட். ருத்ராபிகா இஸ் கரெக்ட். யாழினி ருத்ராபிகா வெரி குட். ஃபர்ஸ்ட் இன்னொரு கேள்வி கேட்கறேன். சின்ஸ் நீங்க சொன்னனால இன்னொன்னு நம்ம வந்து ஒரு டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட் சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க. பிளசண்டா மாதிரி இன்னொரு பொருள் நம்ம டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட் சொல்லுவோம். என்ன சொல்லுங்க இப்போ யோசிங்க. பிளேக்கு நீ என்ன பிளேக்கு லேட் ஆகிட்டே இருக்க? தண்ணி குடிங்க கைஸ். நான் கேட்ட கேள்வி புரிந்து விட்டதா? நான் கேட்ட கேள்வி புரிந்து விட்டதா? நான் என்ன கேட்டேன்னா பிளசண்டா மாதிரியே இன்னொன்னு இருக்கு, ஒரு டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட். யாருக்கு ஞாபகம் இருக்கு? யாருக்கு ஞாபகம் இருக்கு? டோன்ட் நோ. கிருபாகர் ஓகே. அவர் வந்து ஆமா சார் நீங்க சொல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு. பிளேக் மார்னிங் வரல. யாரும் இல்லை. ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட். ஏய் நோ, நீ ரைட் கண்டிப்பா இருக்க பார்க்க மாட்டேன். சொல்லுங்க பாப்போம். டே யாருக்குமே தெரியலையாடா? another temporary endocrine gland. யூட்ரஸ் இல்லடா, யூட்ரஸ்ல இல்ல. இப்போ நான் சொல்லணும் எஸ் அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்க. என்ன தெரியுமா? கார்பஸ் லியூட்டியம். தெரிஞ்சுக்கோங்க பசங்களா, கார்பஸ் லியூட்டியம். சரியா? ஓகே, இப்போ அடுத்த கேள்வி பார்த்துருவோம். வாட் இஸ் கொலஸ்ட்ரம்? ரைட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். வாட் இஸ் கொலஸ்ட்ரம்? ரைட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். Yeah. The mammary glands secrete a yellowish fluid called colostrum during the initial few days after parturition. அதாவது குழந்தை பிறந்த சில மாதங்கள், ஒரு 6 மாத கால அளவில் தாயானது மேமரி கிளாண்ட் மூலமா, மேமரி தமிழ் தெரியல சாரி, ஸோ மேமரி கிளாண்ட் மூலமா ஃபர்ஸ்ட் இனிஷியலா வரக்கூடிய அந்த மில்கை நம்ம கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர்? Yes. It has less lactose than milk and almost no fat, but it contains more proteins, vitamins and minerals. Colostrum is also rich in antibodies. This helps to protect the infant's digestive tract against bacterial infection. புரிஞ்சுதா பசங்களா? ஈஸி கொஸ்டின், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏஸ் ஏஞ்சல், எனக்கு புரியுதுடா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்பெக் ரெடி பண்ணுங்கடா. சரியா? ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் ஸ்பெக் இல்லாத இடத்துல அது ரொம்ப இஷ்யூ. ஸ்பெக்ஸ் போடுறவங்க ஸ்பெக்ஸ் போடலன்னா ரொம்ப பிரச்சனையாகவும் தெரியும். ஸோ எப்படியே இப்போ ரெடி பண்ணிருங்க. சரியா? ஓகே, கிளியரா? வெரி குட், சூப்பர். அடுத்த கேள்வி. Describe the structure of this human ovum. You againங்கிற மாதிரி again human ovum. Okay, with the label diagram we have know this already. So நான் question skip பண்றேன் because நம்ம இதை கண்டினியூஸா 1 மார்க்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். So இந்த question is very important. படிச்சுக்கடா பசங்களா. அடுத்து, differentiate between monozygotic and dizygotic twins. Differentiate between monozygotic and dizygotic twins. பாத்துறோமா? யோசிங்க. உங்களுக்கு இந்த கேள்வி கேட்கறானுங்க, அப்படி என்ன பண்ணணும்? கண்ணை முடிச்சு எழுதிடணும். அப்போ உட்காந்து மோனோ அப்படி யோசிக்கூடாது. சொல்ல கேளுங்க. மோனோசைகோட்ங்கிறது
ஒரு சிங்கிள் ஓவம் என்ன ஆகுது, ரெண்டாக பிரிஞ்சு இங்கிருந்து எனக்கு என்ன ஆகுது, I am developing into a fetus. ஒரு சிங்கிள் ஓவம் fertilized eggs split into two during the first clavation. They are of the same sex, look alike and share the same genes because it's the same ovum again. Correct? அடுத்து பாருங்க, dizygotic twins. Dizygotic twins are produced when two separate eggs are fertilized by two separate sperms. The twins may be of same sex or different sex and are non-identical. Clear-ஆ பசங்களா? அட எங்க சார் ஸ்பெக்ஸ் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்க்கு எடுத்துட்டு போகாம என்கிட்ட ஆன்சர் கேட்டாங்க. பட் எனக்கு கண்ணு தெரியாம போச்சு. அட பாவி, நான் கம்முன்னு படிச்சுதான் இருந்தேன். டப்புன்னு சவுண்ட் கிடைச்சு பார்த்தா ஃப்ரேம் ப்ரோக். நான் உங்ககிட்ட இப்போ சொல்றேன், நம்ம ஒரு விஷயத்த சாதிக்க முயலும் போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளும் இன்னல்களையும் நாம் தாண்டுவோம். சரியா? ஓகே, எஸ், புரியுதா பசங்களா? மோனோசைகட்னா ஒன் ஃபர்டிலைஸ் ஹோம் கேட்ஸ் வேணும். அவ்வளோதான்டா மார்ஷல் சார். மைண்ட் டல்லாவே இருக்கு. அது உனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கு மார்ஷல். அதான் சொல்றேன்ல தம்பி, நல்லா கவனிச்சுக்கோடா. 3 நாள் எக்ஸாம் முடிஞ்சா உனக்கு கண்டிப்பா டல்லா இருக்கு, ஜாலியா இருப்ப. ஆனா எக்ஸாம நினைச்சு பயப்படுவேன். அதுக்கு நீ இப்பவே படிச்சு முடிச்சினா அதுக்கப்புறம் நீ இப்ப சோகமா நினைக்கிற. ஓகே, நீ சோகமா இருந்துக்கோ, பட் இப்ப இருக்காது. அந்த சோகமா இருக்கக்கூடிய டைம் தள்ளி வை. ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நீ ஃபுல்லா சோகமா இரு. உனக்கு வேணா அழுதுக்கோ, என்னன்னாலும் பண்ணிக்கோ. ஆனா இப்ப நீ எதுவுமே பண்ணாம படிக்கிறது மட்டும் பாரு. ஓகே, படிப்பு கரியர் ரொம்ப முக்கியம் பிகிலே. அது இல்லைன்னா மாட்டிப்பீங்க. சரியா? கிளியர். யாருக்கு என்ன டவுட் இப்போ? ஓகே, இப்போ ட்ரேக் ஓகே வாடா. ட்ரேக் கவலையப்படாத. ஓகே, டைசோனா 2x ஃபர்டிலைஸ் கரெக்ட்ரா. ஜெயஸ்ரீ ஃப்ரெட்டர்னா நான் ஐடென்டிக்கல்ரா. இங்க பாரு, இதான் ஃப்ரெட்டர்னல். இங்க இருக்குது. இதான் ஃப்ரெட்டர்னல். கிளியரா ஜெயஸ்ரீ? ஆஃப்டர்நூன் ஐ பெயின், ஹெட்டேக், ஹார்ட் பிரேக். ஓகே ஃபைன். மனிதர்களுக்கு அழுகை வரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அழுகதான் செய்வாங்க. எல்லாருக்கும் கோவம் வரும், டிப்ரெஷன் வரும், சோகம் வரும், ஹாப்பினஸ் எல்லாம் வரும். ஆனா அது வர வேண்டிய நேரத்துல வரணும். சம்பந்தம் இல்லாத நேரத்துல வந்துச்சுன்னா சம்பந்தம் இல்லாத விஷயம் நடக்கும். அதுவும் வாழ்க்கையை கண்டிப்பா பாதிக்கும். ஓகே, எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, இப்ப நான் உட்காந்து போன வருஷம் எப்படி இருந்தோம் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சின்னு வை. அது நீ பண்ற பெரிய முட்டாள்தனம். நீ என்ன பண்ற, உனக்கு அழுகணும்னு இருக்கா, கண்டிப்பா அழு. எப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு நீ அதே மாதிரி யோசிச்சு அழுகு. அப்போ நீ யோசிக்க மாட்டேன். அப்போ நீ என்ன பண்ணுவேன், அப்பாடி எக்ஸாம் ஜாலியாக இருப்பேன். அப்போ உனக்கு இந்த இமோஷன் இதாயிரும், என்ன சொல்றது, சர்ப்ளஸ்ல வந்துடும். ஸோ டெஃபினெட்லி அந்த இமோஷன்ஸை எந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இமோஷன்ஸை அடக்கி வைக்கணும் நான் சொல்லவே இல்லை. வர இமோஷன்ஸை எந்த இடத்துல எப்போ பயன்படுத்தணுங்கிறது புத்திசாலித்தனம். ஓகே, ஒருத்தனை திட்டுறாலும் அந்த இடத்துல கோவம் காதுக்கான அப்பா அப்படின்னு தோணும். அப்போ அப்படி பண்ணால் என்ன ஆகும், இன்கேஸ் சம்திங் ஹேப்பன்ஸ் டு ஹிம் தென் அகைன் இட்ஸ் ட்ரபிள் ஃபார் மீ. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இப்போ காலம் வரும், காலம் வரை காத்திருக்குமாம் கொக்குங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் தனியாக வச்சு செஞ்சிடணும் அவனை. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும். புரியுதா? எஸ். ஸோ அடுத்த கேள்வி, நேம் தி 3 பிரைமரி ஜெர்ம் லேயர்ஸ் ஆஃப் எம்ப்ரியோ. டே பசங்களா, அலிஷா எம்ப்ரியோடா. எம்ப்ரியோ நீ யூட்ரஸ்க்கு எழுதிட்டு இருக்கீங்க. ஆன்சரு நீங்க எல்லாம் யூட்ரஸ்க்கு எழுதிட்டு இருக்கீங்க. ஓகே, ஆல்சோ மென்ஷன் எனி 3 ஆர்கன்ஸ் ஆன் சிஸ்டம் டெவலப்பிங். நல்லா கவனிங்க, கேள்வி கேட்டது எம்ப்ரியோ. யூட்ரஸ்க்கு மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம், எண்டோமெட்ரியம் இருக்கீங்க. கவனிங்க என்ன சொல்றாங்க, எக்டோடம், மீசோடம், எண்டோடம். எக்டோடம், மீசோடம், எண்டோடம். அப்ப எக்டோடம் என்ன வரும், சிஎன்எஸ் வரும், பிஎன்எஸ் வரும், மேமரி கிளான்ஸ் வரும். மீசோடம் என்ன வரும், கார்ட்லேஜ், போன்ஸ், மசில்ஸ் அண்ட் யூரைனோ ஜெனிட்டல் ஆர்கன்ஸ். எண்டோடம்ல எபித்தீலியம் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், லிவர் அண்ட் தைராய்டு கிளான்ஸ். புரிஞ்சுதா? ஓகே, எஸ். டே எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும், கரெக்ட். ஆனா அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றேன். அந்த தப்பு நீங்க பண்ணாதீங்க. நாங்க பண்ண தப்பு, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண தப்பு, எங்க முன்னோர்கள் பண்ண தப்பு, அதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா இது எங்களுக்கு யாரும் சொல்லல. அப்போ நான் எக்ஸைட்மெண்ட்ல இருந்தா படிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் கடைசி வீடியோ எடுக்கும் படிச்சேன், எக்ஸாம் மேல போய் வேன்னு இருந்தேன். ஸோ அந்த தப்பு நீங்க பண்ணக்கூடாது, சரியா? எஸ். அடுத்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஆரம்பிப்போம். ரெடியா இருக்கீங்களா? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வில் ஸ்டார்ட். Yes, very good. Differentiate feticide from infanticide. Differentiate feticide from infanticide. நல்லா கவனிங்க பசங்களா.
Yes, feticide. Female feticide என்றால் என்ன? Female feticide refers to aborting the female in the mother's womb. Feticide என்றால் mother's wombலே வச்சு என்ன ஆகுது? We are going to abort the kid. ஆனா female infanticideங்கிறது is killing the female child after her birth. புரியுதா? ரெண்டுக்குமே ரெண்டு வித்தியாசமான அர்த்தங்கள் இருக்கு, ரெண்டு வித்தியாசமான laws இருக்கு. First is by law. If the kid is having some issues, they can go for abortion with proper consent documents. Second one அப்படி இல்ல, பெண் குழந்தைன்னு தெரிஞ்சு கொள்றாங்க, அது நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபீமேல் ஃபீட்டிசைட் வேற, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் வேற. புரிஞ்சுதா? இது ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கு. ஃபீட்டஸ் என்ன ஸ்டேஜ்? ஜைகோட் டெவலப் ஆகுது. ஃபீட்டஸ் இன்ஃபேண்ட் குழந்தை ஸ்டேஜ். ஓகே, ஓகே பசங்களா? Yes, explain cervical cancer. Explain cervical cancer. படிச்சுருவோமா? பாருங்க, cervical cancer is caused by sexually transmitting virus called human papilloma virus. Okay, so நீங்க வந்து பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரியும்டா. அது நீங்க எழுத வேண்டிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னா, cervical cells அதோ cervicalோட abnormal growth பார்த்து கண்டுபிடிப்பாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னா, cervical cancer symptom first pelvic pain இருக்கும். ஏன்னா pelvic ஏரியால தான் நிறைய reproductive systems அங்க இருக்கு. ஸோ கண்டிப்பா அங்க இடத்துல பெயின் வரும். அது போக vaginal discharge இருக்கும் and abnormal vaginal bleeding இருக்கும். மூணு செல்லும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, having multiple sexual partners, prolonged use of contraceptive pills. Okay, so cervical cancer எப்படி diagnose பண்ணலாம்? by a papinocular smear, that is pap smear சொல்லுவோம், combined with an HPV test. ஓகே, அந்த இடத்துல சின்ன செல்ஸை எடுத்து அதை வந்து HPV கூட வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா நமக்கு செல் வித்தியாசமா இருக்கு. இந்த செல் இப்படி தான் இருக்கணும், பார்த்தா வித்தியாசமா இருக்கு, அப்போ அது கேன்சர்னு தெரிஞ்சிடும். பிகாஸ் இட்ஸ் an abnormal growth. புரியுதா? So X-ray, CT scan, MRI and a PET scan may also be used to determine the source of cancer. And the treatment options for cervical cancer include radiation therapy, surgery and chemotherapy. So இவ்வளவு நீங்க எழுதணும். ஓகே, ஓகே புரிஞ்சுதா? இந்த கேள்விக்கா டவுட் இருக்காடா? எழுதிடுவீங்களா? ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறீங்க, cervical cancer என்னங்கிறது எழுதிட்டு, என்ன சிம்டம்ஸுக்கு எழுதிட்டு, என்ன ஃபீச்சர்ஸ்னு எழுதிட்டு, என்ன மெடிசன்ஸ் அந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சது. ஓகே, எஸ், ஹலோ ஜான் வர்கீஸ் சார். நீங்கள் டீச் பண்ணியிருந்தா மட்டும் படித்தா, நான் டீச் பண்ண நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும், படித்தா மட்டும் போதும், கண்டிப்பாக போதும். ஓகே, சூப்பர் சூப்பர் ருத்ராம்பிகா, சூப்பர் கிளியர். ரம்யா குட், கிரி விகாஷ்னி சூப்பர், கிருபாகரன் அவ்வளோதான், அடி போலி. ஓகே, அடுத்து டிஃபைன் டியூபெக்டமி பார்த்துருவோமா? டியூபெக்டமி இதெல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின் தான், குயிக்காக முடிச்சிடலாம். ஃபெலோப்பியன் டியூப் இருக்குல்ல, டியூப்னா ஃபெலோப்பியன் டியூப், அப்போ ஃபீமேல நடக்குது, விமேல நடக்குது. பாருங்க, இன் திஸ் ப்ரொசீஜர் ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த போத் ஃபெலோப்பியன் டியூப் இஸ் கட் அண்ட் டைட் அப். ஓகே, டைப் பண்ணியாச்சு. எப்படி? சின்ன ஒரு இன்செஷன் அப்டாமின்ல போட்டு அந்த அப்டாமின் வழியா ஃபெலோப்பியன் டியூப் பிடிச்சி கட் பண்ணி டைப் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்? திஸ் ப்ரிவென்ட்ஸ் a fertilization as well as the entry of egg into uterus. இப்போ இந்த ஓம் வந்து ரிலீஸ் ஆகுதா, ஓம் வந்து ரிலீஸ் ஆகி ஃபெலோப்பியன் டியூப் வழியா தான் யூட்ரஸ்க்கு வரணும். ஃபெலோப்பியன் டியூப்ல தான் இன்ஃபேக்ட் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அந்த இடத்துல ஸ்பெர்மும் ஓமும் மீட் பண்ணாத மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஃபெலோப்பியன் டியூப் கட் பண்ணி டைப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஸ்பெர்மாலையும் மீட் பண்ண முடியாது, ஓவமாலையும் வர முடியாது. ஓகே, ரைட் அ நோட் ஆன் ஸ்டெரிலைசேஷன் ப்ரொசீஜர் இந்த மேல். ஓகே, இதே ஃபீமேலுக்கு என்ன பார்த்தோம், மேலுக்கு என்ன ஸ்டெரிலைசேஷன் ப்ரொசீஜர் இருக்கு, என்னது இருக்கு? வாசெக்டமி பார்த்துருவோமா? இதே கான்செப்ட் தான்டா. அங்கே ஃபெலோப்பியன் டியூபை நம்ம வந்து கட் பண்ணி இன்சர்ஷன் மூலம் பண்ணோம். இங்கே வந்து வாஸ் டிஃபரன்ஸுங்கிற அந்த டியூபை வந்து கட் பண்ணி இன்சர்ஷன் பண்ண. ஓகே சார், பிடிஎஃப் வந்துருச்சு, தேங்க்யூ. எஸ் எஸ் கிரிஷா, சூப்பர். அவ்வளோதான்டா. Okay. So vasectomy is a surgical procedure for the male sterilization. In this procedure, both vas deferens are cut and tied through a small incision on the scrotum to prevent the entry of sperm into the urethra. அதே கான்செப்ட். இடங்கள் பொருள்கள் மட்டும் வேரி ஆகுது. Okay. Vasectomy prevents sperm from heading off to the penis as a discharge has no sperm in it. நல்லா கவனிங்க, கிரியேட்டிவ் கேட்பாங்க. இந்த ஸ்பெர்ம்ஸ் இந்த வாசெக்டமி பண்றதுனால என்ன பிரச்சனை வரும் பார்த்தா, டிஸ்சார்ஜ்ல இருக்கும், சீமன் இஜாக்குலேஷன் எல்லாமே இருக்கும், ஆனால் ஸ்பெர்ம் மட்டும் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா?
List out the causes of fertility in humans. List out the causes of fertility in humans. பாத்துருவோமாடா, ரெடியா இருக்கீங்களா? எஸ், இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கிருபாகரன் மெசேஜ் போட்டாச்சு. எஸ், ஹியூமன்ஸ்ல என்னென்ன ஃபர்டிலிட்டி இஷ்யூ இருக்கு பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் மேல்ஸ்ல பாப்போம்டா. மேல்ல பாருங்க என்ன இருக்கு? அன்டிசெண்டட் டெஸ்டிஸ் அண்ட் ஸ்வெல்லன் வெயின்ஸ் இன் தி ஸ்க்ராட்டம். நமக்கு தெரியும் ஸ்க்ராட்டம்ங்கிறது என்னடா? ஸ்க்ராட்டம்ங்கிறது என்னது? இட் இஸ் a sac like structure or pouch like structure where testis is present. அந்த ஸ்க்ராட்டம் வீங்கும். புரியுதா? என்னன்னா அது ஒரு காரணம். இன்னொன்னு, டெஸ்டிஸ் டிசெண்டே ஆகாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? டெஸ்டிஸ் வந்து அப்டாமன்ல இருந்து என்ன ஆகும் தெரியுமா? குழந்தையா இருக்கும்போது அப்டாமன்ல இருந்து அப்படியே வெளியே வரும். வெளியே வந்தாதான் அந்த பாடி டெம்பரேச்சர் வெளியே வந்து அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்கும். இது வெளியவே வரல, அங்கேயே நின்றுச்சு. அது அன்டிசெண்டட் டெஸ்டிஸ். புரிஞ்சுதா? கிளியர்? ஓகே, புரிஞ்சுதா? ஆமாண்டா, இன்ஃபர்டிலிட்டி. ஓகே, கரெக்ட். தேங்க்யூ ருத்ராம்பிகா, தேங்க்யூ. ஓகே, இங்க ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க, இங்க அது மிஸ் ஆயிருக்கு. நோ ப்ராப்ளம். ஓகே, அன்டெவலப்ட் டெஸ்டிஸ். அடுத்து, டைட் க்ளோத்திங் இன்க்ரீசஸ் த டெம்பரேச்சர் இன் தி ஸ்ட்ராட்டம் அண்ட் அஃபெக்ட்ஸ் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். கண்டிப்பா. அடுத்து, ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ், அதாவது நம்மளோட செல்ஸே நம்ம ஸ்பெர்ம்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். யூசேஜ் ஆஃப் ஆல்கஹால், டொபாக்கோ, மரிஜுவானா, ட்ரக்ஸ் எக்ஸெட்ரா. சிம்பிள். அடுத்து, ஃபீமேல் பாருங்க. காசஸ் ஃபார் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி என்ன சொல்றாங்க? மால்ஃபார்மேஷன் ஆஃப் தி சர்விக்ஸ் ஆர் ஃபெலோப்பியன் டியூப்ஸ். ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அல்லது சர்விக்ஸ்க்கு சில பல மால்ஃபார்மேஷன் இருக்கும். அப்போ நமக்கு பேபி ஸ்டோர் பண்றதுல இஷ்யூ ஆயிடுச்சு. சரியா? இன்அடிக்குவேட் நியூட்ரிஷன் அட் பியூபர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பியூபர்ட்டி அப்போ நியூட்ரிஷன் இஷ்யூ இருந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனையா மாறும். லோ பாடி ஃபேட், எஸ். அனரெக்சியா, சைக்காலஜிக்கல் ஈட்டிங் டிசார்டர் டியூ டு ஃபியர் ஆஃப் கெய்னிங் வெயிட். ஓகே, அண்ட் பெல்விக், பிஐடிங்கிறது ஞாபகம், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். ஏன்னா இப்போ அதே கான்செப்ட் தான். பிகாஸ் இந்த பெல்விக் ஏரியால தான் நிறைய நமக்கு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சிஸ்டம்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த டேமேஜ் ஆகும். அண்ட் அண்டர் டெவலப்டு ஓவரிஸ். புரிஞ்சுதா? என்னடா கன்ஃபியூஸ் ஆகுது கிருபாகரன்? சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகே, அன்டிசெண்டட் டெஸ்டிஸ்க்கு வேற நேம் இருக்குல்ல, என்ன சொல்றது? ஹிடன் டெஸ்ட் சொல்றீங்களா? புரிஞ்சுதா பசங்களா? எங்க டவுட் இருக்கா? யாருக்கு டவுட் இருக்கு? கிரிப்டார்கிடிசமா? ஓகே ஓகே, கரெக்ட். கிரிப்டார்கிடிசம்னாலுமே ஹிடன் டெஸ்டிஸ் தான். கிரிப்டோக்கு ஆக்சுவலி என்ன தெரியுமா? கிரிப்டார்கிடிசம் நீ பிரிச்சினா இந்த கிரிப்டோக்கு வார்த்தைக்கு அர்த்தம் ஹிடன். ஆர்கிட்ங்கிறது டெஸ்டிஸ். ஸோ ஹிடன் டெஸ்டிஸ் அதே கிரிப்டார்கிடிசம். ஓகே, கிளியரா? புரிஞ்சுதா? கிரிப்டார்கிடிசம், கிரிப்டார்கிசம். கரெக்ட் கரெக்ட். ஓகே, கிரிப்டார்கிடிசம், டிஐஎஸ்எம். ஓகே, ஃபைன். கிளியர் கிளியர், சூப்பர்ரா சார். டியூமர்ஸ் வில் ஃபார்ம் இன் ரெப் ஆர்கன்ஸ்ல. சார் என்னடா சொல்ல வரீங்க? புரியல, எனக்கு கேள்வி புரியல. எஸ், அடுத்து பார்த்துருவோம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். அது குயிக்கா முடிச்சலாம்டா. வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் ஃபீனைல்கிட்டோனூரியா? வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் ஃபீனைல்கிட்டோனூரியா? பார்த்துருவோமா? எஸ், ஃபீனைல்கிட்டோனூரியா என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட், மென்டல் ரிட்டார்டேஷன் கண்டிப்பா நடக்கும்டா. நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன்டா. ஃபினைல்கிட்டோனூரியா என்ன அர்த்தம் தெரியுமாடா? ஃபினைல் எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து டைரோசினா கன்வெர்ட் ஆகணும். அது கன்வெர்ட் ஆகாம அப்படியே இருந்து அக்யூமுலேட் ஆகி நம்ம பிளட்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும். அதில் ஒன்று தான் இது. ஓகே, அப்புறம் டிலேட் க்ரோத் டிலேட் ஆகும். டெவலப்மெண்ட் டிலே ஆகும். செய்ஷஸ் ஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ட்ரெமர்ஸ் மாதிரி வரும். Or urine and sweat will be very smelly, and hypopigmentation, light skin and hair. And these symptoms occur due to accumulation of phenylalanine. ஏன்னா இந்த phenylalanine வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இது வந்து கன்வெர்ட் ஆகணும். என்ன டைரோசின் கன்வெர்ட் ஆகணும். அந்த கன்வெர்ட் பண்ணக்கூடிய என்சைம் எங்க நமக்கு இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. அப்போ phenylalanine பாடியில் இருந்து அது ஒரு டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ். அது அக்யூமுலேட் ஆகும், நமக்கு இந்த இஷ்யூ வந்து. புரிஞ்சுதா? எஸ், பிடிஎஃப் வந்துருச்சா? வெரி குட், சூப்பர். அடுத்து பாருங்க. எஸ், இந்த கேள்விக்கான பதில் நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். யார் கையில பக்கத்துல நோட்டு பென்னு பென்சிலா இருக்கு? உடனே எடுங்க. உடனே நோட்டு பென்னு பென்சில் கையில எடுக்க. உடனே ஃபாஸ்ட் எடுங்க.
Yes. Super. பாத்துருவோமா? If a marriage occurs between normal man என்ன சொல்றாங்க? Yes. And a heterozygous hemophilic women. XH. Still she is a carrier, okay? What would be the result of F1 and F2? Draw a flow chart. வரைஞ்சிட்டு யார் எனக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க இப்போ? கல்யாணி இப்போ ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச மச்சலாத ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே பாத்துருவோமா? பாருங்க. ஏன்னா ரொம்ப ஈஸிடா, பேசிக் புன்னட் ஸ்கொயர் பண்ணுங்கடா. நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ற? நார்மலா இருக்கக்கூடிய மேல் கிராஸ் பண்றேன் with the female. ஓகே கிளியரா? டெக்ஸ்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஓகே தெரியுதுதா, பரவாயில்ல, மேனேஜபிள் தான். இப்போ நல்லா பாருங்க. இந்த இடத்துல என்ன ஆகுது? நமக்கு கேமெட்ஸ் கிடைக்குது. என்ன கேமெட்ஸ் கிடைக்கும்? சேம் அப்படியே எழுதுங்க, அதுதான் கேமெட்ஸ். ஏன்னா இங்க சேமா தான் இருக்கு எல்லாமே. as in வித்தியாசமா இருக்கனால we will go for different gametes, that is we have written here. ஓகே அதே திங் அப்படியே எழுதுங்க. இதை என்ன பண்றீங்க? புன்னட் ஸ்கொயர் போடுங்க. புன்னட் ஸ்கொயர் போடுங்க. யாருக்கெல்லாம் தெரியாதுடா புன்னட் ஸ்கொயர்? இது யாருனாலும் போட, நல்லா கவனிங்க. இப்போ இங்க இருக்கு பாருங்க. எக்ஸ் ஹெச் எக்ஸ் ஹெச் எக்ஸ் ஹெச் எக்ஸ் ஒய். இதை வந்து புன்னட் ஸ்கொயர்ல போடணும். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல, போட்டுருவோமா? பாருங்க என்ன வருது ஃபர்ஸ்ட். எக்ஸ் ஹெச் எக்ஸ் ஹெச் எக்ஸ் ஹெச் எக்ஸ் ஹெச் எக்ஸ் ஒய் எக்ஸ் எக்ஸ் ஒய்யை மாற்றி எழுதிட்டேன். ஒய் இங்கே எழுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒய்யர் ஆக்சுவலி, ஏன்னா மேல் நம்ம மென்ஷனே பண்ணல. இதுதான் மேல். ஓகே இப்போ இங்கே என்ன வரும்? நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த இடத்துல நமக்கு y வரும். ஓகே அடுத்து எக்ஸ் ஹெச் ஒய். கிளியர்? புரிஞ்சுதா பசங்களா? கிளியர்? பாருடா, எக்ஸ் ஹெச் அவ்வளோதான். ஸோ 25 100. ஸோ 25% நார்மல், 25% கேரியர், 25% நார்மல் மேல், 25% ஹீமோஃபிலிக் மேல். புரிஞ்சுதா? எல்லாம் குட்டியா இருக்கு சார். ஓகே நான் ஜூம் பண்றேன்டா. சரியா? இது மட்டும் ஓகேவான்னு பார்த்து சொல்லுங்க, அப்புறம் ஜூம் பண்ணிடுறேன். பசங்களா இது என்ன புரிய வருது உங்களுக்கு? மேல்ஸ் ஆர் கெட்டிங் எஃபெக்டட்ங்கிறது புரிய வருது. இப்போ F2 பண்றாங்க. F2 நம்ம ஜெனரலி என்ன பண்ணுவோம்னா இதேதான் F1 என்ன பண்ணோமோ அதே F2 பண்ண ஒரு சிமிலர் ரிசல்ட் தான் கிடைக்கும். சேம் சிம்பிள், முடிஞ்சிருச்சு. ஓகே பசங்க புரிஞ்சுதாடா? இந்த क्वेश्चन கேட்ட எழுதிடுவீங்களா? anybody have any doubt? Is this clear? அடுத்த क्वेश्चन சொல்லுங்க பாப்போம். In the XY chromosomal system of sex determination, males have only one X. Correct? யார் இல்லன்னா? Whereas female have two. அதுவும் correct. How does the organism compensate for this dosage difference between the sexes? இது ஒரு தரமான கேள்வி. என்ன கேக்குறாங்க? மேலுக்கு ஒரு X இருக்கு, ஃபீமேலுக்கு 2 X இருக்கு. அப்போ ஃபீமேலுக்கு அப்போ மேலுக்கு இருக்கக்கூடிய இந்த X ஆர் ஃபீமேலுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா X மேல் எப்படி காம்பன்சேட் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. Hi Mulya, hi. Yes, who can tell this answer? We have a concept. ஒரு single word இருந்தா போது I can understand you know this or not. ஒரு single word அதை நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ங்கிறது எனக்கு தெரியும். Yes, அவ்வளவுதான்டா. கிருபாகரன் போட்டாச்சு, அவ்வளவுதான். பார் பாடிஸ், வெரி குட். நல்ல விஷயம், சூப்பர்ரா, நல்லா கவனிங்கடா. The imbalance in X chromosome இருக்கா? இந்த X chromosomeல ஒரு imbalance வரும். ஓகே ஏன்னா ஃபீமேல 2 X மேல ஒரு X அப்படி இருக்கும்போது Xங்கிறது ஒரு பெரிய குரோமோசோம். Yக்கே இந்த பிரச்சனை வராது. Yங்கிறது குட்டி காய். ஸோ நோ ப்ராப்ளம். Xங்கிறது பெருசா இருக்கு ஆக்சுவலி. ஓகே Xங்கிறது பெரிய குரோமோசோம் நிறைய இருக்கு அதுல. அப்போ ஒரு X இல்லைன்னா அது பெரிய ஒரு 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 டேலி பண்ண வேண்டிய விஷயம் தான். அப்போ என்ன ஆகுது பாருங்க, between males and females got by dosage compensation. In females 2X, one of the 2X chromosomes becomes inactive.
புரியுதா பசங்களா? புரியுதா? ஸோ என்ன நடக்குது, ஒரு பர்டிகுலர் எக்ஸ் வந்து அந்த இடத்துல இன்ஆக்டிவ் ஆகுது. தம்பி நல்லா கவனி, ஃபீமேலுக்கு 2 எக்ஸ் இருக்கு, மேலுக்கு ஒரு எக்ஸ் இருக்கு. எக்ஸ் ஆல்பபெட், எக் இல்லை, ஓகே, எக்ஸ். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, ஃபீமேல 2 எக்ஸ்னா பெரிய குரோமோசோம், 2 பெரிய குரோமோசோம். அப்போ டாம்பன்சேட் பண்றதுக்காக ஒரு இடத்துல ஒரு எக்ஸை வந்து அப்படியே இன்ஆக்டிவ் ஆக்கிடுவானுங்க. This inactivated X chromosome என்ன பண்ணுவானுங்க, forms a structure called bare body. Clear? As a result, both males and females have only one functional X chromosome, ensuring equal expression of X linked. Clear? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கடா? சூப்பர். வணக்கம் மாஃபியா, வணக்கம் 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 வணக்கம். ஏஞ்சல் கிறிஸ்டி, அழுதுட்டும் படிப்பேன், அழுதாலும் படிப்போம், அடிச்சாலும் படிப்போம், ஆனால் படிப்போம். சூப்பர் பசங்களா, அடுத்த கேள்வி பார்த்துருவோமாடா? ஐ கெஸ் ரெடி. வாட் ஆர் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் karyotyping பார்த்துருவோமா? ஆர் யூ கைஸ் ரெடி? புரிஞ்சுதா? எஸ், புரிஞ்சிருச்சுன்னு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. புரிஞ்ச மெசேஜ் எனக்கு கிருபாகரன் மட்டும் தான் போட்டிருக்காரு. நீங்க யாருமே புரிஞ்சிருச்சுங்கிற அந்த இமோஜியை போட மாட்டேங்கிறீங்க. ஏதாவது இமோஜி போட்டால் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரிஞ்சிருச்சுங்கிறது. சரியா? கிளியர்? மறக்காம போட்டுருங்க. எஸ், karyotyping அப்ளிகேஷன் ஈஸிடா, ஈஸி பிசி क्वेश्चन பார்த்துருவோமா? பாருங்க, karyotyping helps in gender identification. கரெக்டா? karyotypingங்கிறது என்னடா, நான் பேசிக்கா இந்த குரோமோசோம்ஸ் இருக்குல்ல, 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, மொத்தம் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ அதை வச்சு ஃபீமேல் யாரு மேல் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்னு கேட்குறாங்க. ஓகே, கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். நீ இந்த karyotyping பார்க்குறீங்க, பார்க்கும்போது 23 குரோமோசோம்ல எக்ஸ் எக்ஸ் இருக்கு, அப்போ இது ஃபீமேல் தான். 23 குரோமோசோம்ல எக்ஸ் இருக்கு, அப்போ இவன் மேல் தான். அவன் ஐடென்டிஃபை பண்ணலாம். தட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அது தவிர குரோமோசோமல் அபரேஷன்ஸ், அதாவது எக்ஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மட்டும் தான் இருக்கு, டெலீஷன் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் வேற மாதிரி இருக்கு, டூப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் இங்க இருக்கணும், ஆனா அது இங்க இருக்கு, டிரான்ஸ்லோகேஷன் கண்டுபிடிச்சிடலாம். நான் டிஸ்டிங்ஷன் மாதிரி எல்லாமே நீ அந்த ஒரு karyotype வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, so to help identify the abnormalities of chromosomes like aneuploidy. Aneuploidy என்ன சொன்னானே, ஒரு 2 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒருத்தன் தான் இருக்கான், 3 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 2 பேர் தான் இருக்கான்னு தெரியும் போது நமக்கு என்ன பண்ணலாம், ஈஸியா அந்த குரோமோசோம் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஓகே, it is also used in predicting the evolutionary relationship between species. Genetic disease in human beings can be detected by this technique. இது பேசிக்கான டெக்னிக், ஈஸியா எழுதலாம். கிளியரா பசங்களா? புரிஞ்சுதாடா? clear? I believe it's all clear. அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? What is extra chromosomal inheritance? Explain. சரி, நானும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு, பட் சில வந்து பாட்னியில் சொல்லித்தரேன். சரியா? பாட்னியில் இதை வந்து ஒரு வேரிகேட்டட் லீஃப் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு போதும். என்ன சொன்ன உங்ககிட்ட, you remember what I said you what happens initially, மேல்ல இருந்து அந்த ஸ்பெர்ம் இருக்குல்ல, அந்த ஸ்பெர்ம்ல இருந்து நியூக்ளியஸ்ல இருந்து வரக்கூடிய நியூக்ளியர் குரோமோசோம் தவிர ஃபீமேலோட ஓவம்ல இருந்தும் நமக்கு சைட்டோபிளாசம் இருக்குல்ல, அந்த சைட்டோபிளாசம்ல இருந்தும் நமக்கு குரோமோசோம் வருதுன்னு சொல்றாங்க. அதுதான் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல். எக்ஸ்ட்ரானா என்ன மீன் பண்றாங்க, நார்மலா நியூக்ளியஸ் இருக்கிற குரோமோசோம் விட எக்ஸ்ட்ராவா இருக்கிற குரோமோசோம் மீன் பண்றாங்க. புரிஞ்சிருச்சா? மைட்டோகாண்ட்ரியா, சைட்டோபிளாசம். வெரி குட். அவ்வளவுதான்டா. ஓகே, ருத்ராம்பிகா, ஐ திங்க் இட்ஸ் நெட் இஷ்யூடா. கண்டிப்பா இங்க எல்லாம் செட்டா ரெட்டியா இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துருவோமாடா? நான் அந்த கேள்வி உங்களுக்கு பாட்னியில் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன். ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸாம்பிள் சிம்பிள் தான், பட் ஸ்டில் ஐ டெல் யூ தட் டைம். ஓகே, ஃபைன். இப்போ இது பார்ப்போமா? ஹவு எரித்ரோபிளாஸ்டிஸ் ஃபீட்டாலிஸ் கேன் பி ப்ரிவென்டட். ரெடியாக இருக்கீங்களா? ஹவு எரித்ரோபிளாஸ்டிஸ் ஃபீட்டாலிஸ் கேன் பி ப்ரிவென்டட் பார்த்துருவோமா? நல்லா கவனிங்கடா. எரித்ரோபிளாஸ்டிஸ் ஃபீட்டாலிஸ் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்கா இந்த குழந்தைக்கு வந்து என்ன ஆகும்னா, ஒரு அனீமிக் கண்டிஷன் வரும். பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் எல்லாமே அழிஞ்சு பிலிருபின், பைல், பிலிவர்டின் மாதிரி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நல்லா அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சு குழந்தைக்கு டெத் வரை கொண்டு போகிற இஷ்யூ தான் இந்த எரித்ரோபிளாஸ்டிஸ் ஃபீட்டாலிஸ். புரிஞ்சுதா? ஹலோ யுவா, ஹலோ. ஓகே, கிளியர்? பாருங்க, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு கேட்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் எப்படி நடக்கும்னு சொல்கிறேன், தெளிவாக சொல்ல கேளுங்க. ஏதாவது RH பாசிட்டிவ் RH நெகட்டிவ் கான்செப்ட். சரியா? இப்போ அம்மா வந்து RH நெகட்டிவ், நல்லா கவனிங்கடா. அம்மா வந்து RH நெகட்டிவ், பிறக்கிற குழந்தை வந்து RH பாசிட்டிவ். அப்படி இருக்கும்போது இந்த RH பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்?
புதுசா ஒரு டி ஆன்டிஜன் இருக்குன்னு அர்த்தம். RH பாசிட்டிவ் என்ன அர்த்தம்? டி ஆன்டிஜன் இருக்குன்னு அர்த்தம். RH நெகட்டிவ்னா டி ஆன்டிஜன் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த டி ஆன்டிஜன் புதுசா இருக்கு, இவன் பிறக்கிறான். இப்போ அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அந்த பிளட் ரெண்டும் மிக்ஸ் ஆகலை. அப்போ அந்த அம்மா பிளட்ல மட்டும் சுற்றிட்டு இருக்கு, குழந்தையோட பிளட் மட்டும் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் when the time of parturition இந்த கார்ட்ஸில் கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பிளட் மிக்ஸ் ஆகும். பிளட் மிக்ஸ் ஆகும்போது அம்மா உடம்புக்குள்ள குழந்தையோட RH பாசிட்டிவ் பிளட் வந்துடும். அப்போ குழந்தையோட RH பாசிட்டிவ் பிளட் இந்த அம்மா உடம்புக்கு வந்தோன்னு இந்த அம்மா உடம்புக்கு அது ஒரு புதிய ஃபாரின் பாடி. குழந்தை சென்டிமெண்டல் கஷ்டப்பட்டு வளர்த்து அதெல்லாம் எதுவும் ஞாபகம் வராது. RH பாசிட்டிவ்ங்கிற டி ஆன்டிஜன் மட்டும்தான் வரும். உடனே அம்மாவோட ஆன்டிபாடிஸில் சேர்ந்து அந்த டியை கொல்றதுக்கு எல்லா ஆன்டிபாடிஸும் உருவாக்கி வைக்கும். ஓகே, ஏன்னா அந்த டி ஆன்டிஜன் கொண்டு தான் ஆகணும், ஏன்னா ஃபாரின் பாடி இல்லை, கொன்றும். இப்போ அடுத்து என்ன ஆகும் தெரியுமா? சம்டைம்ஸ் இந்த செகண்ட் குழந்தை பாசிட்டிவாக வச்சுப்போம். அப்போது இந்த அம்மா உடம்புல உருவான இந்த பாசிட்டிவ் இந்த ஆன்டிபாடிஸ் இருக்குல்ல, அது பிளசண்டாவை கிராஸ் பண்ணி அந்த குழந்தைய கொன்றும். பிளசண்டாவை கிராஸ் பண்ணி அந்த குழந்தைய கொன்றும். புரிஞ்சுதா? அப்போ இதை வந்து தடுத்தே ஆகணும். இது எப்படி தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வி ஹாவ் அ வேக்சின். அந்த வேக்சினை ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்த உடனே கொடுத்துடணும். நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்த உடனே அந்த வேக்சின் கொடுக்கணும். அந்த வேக்சின் என்னன்னு பார்த்தீங்கன்னா anti-RH ஆன்டிபாடிஸ். அப்படின்னா நல்லா கவனிங்க பசங்களா, RH இருக்கா, ஒரு ஆன்டி-டின்னு வச்சுப்போம், ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ். அப்படின்னா இந்த குழந்தையோட RH பாசிட்டிவ்னு சொல்லக்கூடிய அந்த டி ஆன்டிஜனை கொல்லக்கூடியவன் தான் இந்த ஆன்டி-டி. புரியுதாடா? இந்த குழந்தையோட RH பாசிட்டிவ் கூடிய டி ஆன்டிஜனை கொல்லக்கூடியவன் இந்த ஆன்டி-டி. இப்போ அந்த ஆன்டிடியை நம்ம வந்து எங்கள் அம்மா உடம்புக்கு நம்ம செலுத்துகிறோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அதுதானே சார் அம்மா உடம்புல நடக்குது. நீங்கள் அதை செலுத்தினாலும் செலுத்தாட்டியும் அம்மா உடம்புலையும் அதே RH ஆன்டிபாடிஸ் உருவாகும். டி ஆன்டிஜனை கொல்றதுக்கு ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் உருவாகும். ஆனால் சின்ன வித்தியாசம் இருக்குது. நான் கொடுக்குற வேக்சினில் அந்த வேக்சின் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆன்டிஜன் எல்லாத்தையும் கொண்டுட்டு அதுவும் செத்துரும். ஏன்னா மெமரி இல்லை, இது பேர் பாசிவ் இம்யூனைசேஷன். ஆனால் அம்மா உடம்புல இந்த ஆன்டிபாடிஸ் உருவாயிடுச்சுன்னா காலத்துக்கும் அழியாது. RH பாசிட்டிவ் பேபி உருவாக இது கொண்டுகிட்டே இருக்கும். புரிஞ்சுதா பசங்களா? கிளியரா இருக்காடா? டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் தான் கண்டிப்பாக கேளுங்க. ஸ்லைட்டாக பயமாக இருக்கு. ஜெயஸ்ரீ பயப்படாதீங்க, நான் சொல்கிற ஒரே டைலாக் எப்பவுமே என்ன சொல்லுவேன், டர்கையா மருகையா. பயந்தீங்கன்னா அவுட்டு, இறந்துருவோம். அந்த மாதிரி டைலாக் அது, டர்கையா மருகையா. பயந்தா வாழ்க்கை ஜெயிக்க முடியாது. ஓகே சார், பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன ஊர் சார்? நம்ம எல்லாம் ஒரே ஊர் தான். இப்போ நான் கோயம்புத்தூர் Xylem ஆஃபீஸ் தான் இருக்கேன். கிளியர்னா பசங்களா? ஓகே, கிளியர்ல? டவுட் தான் கண்டிப்பாக சொல்லுங்கள், I'll teach you. ஓகே, டவுட்னா சொல்லுங்கள், teach you. Is it clear? ஓகே, ஸோ அதே சேம் திங் they have written. நீ ஞாபகம் வச்சுக்கோ, 28, 34 வீக்கில் மட்டும் நீ கொடுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இது சேம் திங். நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? சூப்பர், வெரி குட். அடுத்து கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் பார்த்துருவோமா? எஸ், ரொம்ப ஈஸி. அதாவது XY இருக்க வேண்டிய இடத்துல XY இருக்கும், X இடத்துல XXY. அப்படின்னா என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. அப்படி இருக்கும்போது ஜெனடிக் டிசார்டர் மூலமா ஒரு இஷ்யூ வரும். என்ன இஷ்யூ வரும்? என்ன ஆகும் பாருங்க. person with the syndrome has 47 chromosomes. ஏன்னா 46 XY, 47 XXY. சரியா? அப்ப என்ன ஆகும்? மேல்ஸ் பார்த்தீங்கன்னா மேல்ஸ் ஸ்டெரைலா இருப்பாங்க. ஓகே, they will be impotent, டாலா இருப்பாங்க, நல்ல ஒபீஸா இருப்பாங்க, லாங் லிம்ஸ் இருக்கும், ஹை பிச்டு வாய்ஸ்னா அந்த கீச் குரல் நல்லா ஹையா இருக்கும், அண்டர் டெவலப்டு ஜெனிடேலியம் அண்ட் ஹேவ் ஃபீபிள் பிரெஸ்ட் லைக் கைனகோமாக்சின்னு சொல்லுவோம். அதாவது ஃபீமேலோட பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் மேல்ஸ்ல பார்க்கலாம், அதான் சொல்றாங்க. சரியா? ஹலோ பரத், ஹலோ கிளியரா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? எழுதிருவீங்களா? அடுத்த கேள்வி, மாலிகுலர் ஜெனிக்ஸ் போவோமா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி கைஸ், மாலிகுலர் ஜெனிக்ஸ் பார்ப்போமா? உங்களுக்கான முதல் கேள்வி. This we have already seen that, so we'll write this. It's easy. இதெல்லாம் புக் பேக்னால அப்படியே வந்திருக்கு. இது நம்ம பார்த்தாச்சு. இது பார்த்துருவோமா? ரெடியா? ஸ்ட்ரக்சரல் ஜீன், ரெகுலேட்டரி ஜீன் அண்ட் ஆப்ரேட்டரி ஜீன். தண்ணி குடிப்போம், கொஞ்சம் தண்ணி குடிங்க. தண்ணி ட்ரிங்க் வாட்டர். Water is very important.
Yes. So, Basan, we'll start the question. Ready? Important question PDF. Your important question PDF வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் கமெண்ட்ல ஜாயின் பண்ணா கிடைக்கும். சரியா? இந்த வீடியோ கீழ ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஃப்ரீ தான் அது. அது சும்மா ஜாயின் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல நீங்க வாங்கிக்கோங்க PDF. ஓகே? ஹாய் தேஜு, ஹாய். ஹலோ, ஹலோ. Ready my dear students? பாத்துருவோமா எல்லாரும் இருக்காங்கடா யா பசங்களா நல்லா சொல்லி தரேன், கவனிங்கடா. ஈஸியான கேள்வி, நீங்க ஸ்டேட்மெண்ட்ல விட்டுறேன், தெளிவா சொல்றேன். ஸ்ட்ரக்சரல் ஜீன், ரெகுலேட்டரி ஜீன், ஆபரேட்டரி ஜீன், இந்த ஜீனுங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கிற விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், மற்ற எழுதிடலாம். நான் சொல்ற கேளுங்க, இதை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஜீன், எஸ். ஸோ பாருங்க, நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்ட்ரக்சரல் ஜீன் என்ன பண்ணுவான்? இவன் வந்து புரோட்டீன்ஸ், ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, அந்த செல்லுக்கு தேவைப்படக்கூடிய புரோட்டீன்ஸ், என்சைம்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குறதா இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீனோட வேலை. எஸ், ஓகே, புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் திங். அடுத்து ப்ரொமோட்டர்ஸ்னா என்ன? ப்ரொமோட்டர்ஸ்ங்கிறது ஒரு சிக்னல் சீக்வன்சஸ். இந்த ப்ரொமோட்டர்ஸ்ல தான் ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆரம்பிக்கும். சார் நீங்க எனக்கு இப்பெல்லாம் சொன்னா புரியாது, நான் தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு. இது ஆக்சுவலி லேக் ஆப்ரான்ங்கிற மாடல்ல ஒர்க் ஆகும். அப்படின்னா லாக்டோஸுங்கிற ஒரு ஃபுட்டு இருக்கு, அப்போ அந்த ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த லேக் ஆப்ரான்ங்கிற விஷயம் என்ன பண்ணுவான்னா ஃபுட்டை உருவாக்குறதுக்கு ஆர்என்ஏவை ரெடி பண்ணுவான். ஓகே, அப்போ லாக்டோஸ் இருக்குன்னா என்ன ஆகும்? உடனே ஆர்என்ஏ வந்து இந்த ப்ரொமோட்டர்ல அட்டாச் ஆயிரும். ஓகே, ஃபைன். அப்போ இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து அட்டாச் ஆன உடனே இந்த ஆர்என்ஏ உருவாக ஆரம்பிக்கும். டிஎன்ஏ பாலிமரேஸ் அட்டாச் ஆனால் டிஎன்ஏ உருவாகும். அப்போ ஆர்என்ஏ பாலிமரேஸ் அட்டாச் ஆனால் ஆர்என்ஏ உருவாக ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா? இதுதான் பேசிக் திங். அப்போ ஆர்என்ஏ உருவாக ஆரம்பிச்சு அதுக்கு தேவையானதெல்லாம் கோட் பண்ணி எடுத்துரும். ஆனால் இது வந்து நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம். டெக்னிக்கலி சில பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடக்கணும். என்ன நடக்கணும் பாருங்க. ஆப்ரேட்டர் பார்த்தோமாடா, ஆப்ரேட்டருங்கிறது எப்படின்னா ப்ரொமோட்டருக்கும் ஸ்ட்ரக்சரல் ஜீனுக்கும் நடுவில் இருக்கும். இவன் வேலை என்ன? ஒரு சுவிட்ச் மாதிரி. ஓகே, the repressor protein binds the operator region of the operon. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு சுவிட்ச் மாதிரி. இப்போ ஃபேன் ஓடணும், சுவிட்ச் அமுத்தணும். அப்போ இந்த ஆப்ரேட்டர்ல ஒருத்தன் பைண்ட் ஆனாதான் இந்த வேலையை ஆரம்பிப்பான். இப்போ இந்த ஆப்ரேட்டர்ல ரிப்ரெசருங்கிற ஒரு ப்ரோட்டீன் போய் பைண்ட் ஆயிடுச்சு. ரிப்ரெசர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டாப் பண்ணுவோன்னு அர்த்தம். ஸ்டாப் பண்ணிடுவான். ஆப்ரேட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ரிப்ரெசர் பைண்ட் ஆகலைன்னா ஆப்ரேட்டர் ஆன் ஆயிருன்னு அர்த்தம். அப்போ ஆப்ரேட்டர் புரிஞ்சிருச்சா? ப்ரொமோட்டருங்கிறது என்ன? ப்ரொமோட்டருங்கிற இடத்துல தான் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து அட்டாச் ஆகும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் அட்டாச் ஆனால் தான் ஆர்என்ஏ சிந்தசைஸ் ஆக ஆரம்பிக்கும். கிளியர்? அண்ட் இந்த ரெகுலேட்டரி ஜீனுங்கிறது இந்த ரெப்ரெசர் ப்ரோட்டீன் உருவாக்குறவனே ரெகுலேட்டரி ஜீன். ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியராடா பசங்களா? கிளியராடா? இது வரைக்கும் ஓகேவா? ஏற்கனவே டெய்லி டவுட் இருக்க பாருங்க. ஈச் ஆப்ரான் இஸ் a unit of gene expression and regulation consists of one or more structural genes and an adjacent operator gene that controls the transcriptional activities of same thing. Clear my dear students? புரிஞ்சுதா? 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுடா கிளாஸ். 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எப்பவுமே நம்ம கிளாஸ் 6 மணிக்கு தான், இன்னைக்கும் நாளைக்கும் என்னைக்கும். கிளியராடா? புரிஞ்சுதா? ஒரு மெசேஜ் போடுங்கடா பாப்போம். put some emojis. கிளியர்னா emojis போடுங்க. கிளியரா பசங்களா? சூப்பர் வெரி குட். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நைஸ். அந்த கேள்வி படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கேள்வி, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அடுத்தது, மென்ஷன் any 4 areas where DNA fingerprinting can be used. DNA fingerprinting எங்க நம்ம யூஸ் பண்ணலாம்? ஒரு 4 ஏரியா பார்த்துருவோமா? 4 ஏரியா பாருங்க. ஒன்று ஃபாரன்சிக், இன்னொன்று பெடிகிரி, இன்னொன்று கன்சர்வேஷன், இன்னொன்று ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி. ஃபாரன்சிக்ல எதுக்கு? ஒரு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க இது யூஸ் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா தேஜு? கொஞ்சமா லேட் ஆச்சு. அடுத்து பெடிகிரி அனலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி, இது எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து எவல்யூஷன் பாப்போம். ரெடியா பசங்களா? எவல்யூஷன் ரெடியா? எஸ். ட்ரேக் என்ன சொன்ன? ட்ரேக் எல்லாருக்குமே அந்த கன்சிஸ்டன்சி அதெல்லாம் இருக்கிறது கஷ்டம். அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் மார்க் வரும்.
இல்லைன்னா வராது. ஓகே ஓகே. ஸோ எவல்யூஷனில் முதல் கேள்வி, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் கோப்ரோலைட்ஸ். ரெடி கைஸ்? வெரி குட். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் கோப்ரோலைட்ஸ். பார்த்துருவோமா? சூப்பர் சூப்பர், வெரி குட். ஸோ கோப்ரோலைட்ஸ் என்ன தெரியுமாடா? ஃபீக்கல் மேட்டர், அதாவது அன்டைஜஸ்டட் ஃபுட்டை நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம்ல, டெஃபிகேஷன் எஜெஷனில் சொல்லக்கூடிய அந்த ஃபீக்கல் மேட்டரை வந்து அப்படியே ஃபாசிலாக மாறுவது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாண்டா, ஃபீக்கல் மேட்டர் ஃபாசிலாக மாறும். அதை வச்சு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதை வச்சு ஃபுட் பேட்டர்ன்ஸ், டைஜஷன் பேட்டர்ன்ஸ், அது எல்லாமே நம்ம படிச்சுக்கலாம். சரியா? ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கிளியர்? ஸோ தே ஆர் preserved in sedimentary rocks, contain undigested food material like bones, plant remains, etc. Clear? So provide information about the diet of extinct organism, help in understanding ancient ecosystem and food habits, serve as evidence in paleontological studies. Easy கேள்வி, அவ்வளவுதான்டா. அது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா புரிஞ்சிருச்சா? அடுத்து பார்த்துருவோமா? சூப்பர். அடுத்து mention 3 main objections to Darwin. டார்வினை ஒப்ஜெக்ட் பண்ணுவாங்க, நம்ம சொல்லுவோம்ல ஐ ஒப்ஜெக்டிவ் ஆனர்னு சொல்லுவோம்ல கோர்ட்டில். அதே மாதிரி இவர் டார்வினை வந்து ஒப்ஜெக்ட் பண்ணுறாங்க. டார்வின் நீ சொன்னது தப்பு, நீ சொன்ன 3 பாயிண்ட் எனக்கு புரியல. அது பார்த்துருவோமா என்னங்கிறது? முதல் பாயிண்ட், தலைவர் என்ன பண்ணார்? நேச்சுரல் செலெக்ஷன் சொன்னார், அடாப்டேஷன் சொன்னார். ஆனால் எப்படி இந்த வேரியேஷன் உருவாகுதுன்னு சொல்ல தெரியல அவருக்கு. வேரியேஷன் இருக்குன்னு சொன்னார், அதாவது ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீஷியஸ் மாறும்லாம் கண்டுபிடிச்சா, ஆனால் எப்படி வருதுங்கிறது தெரியல அவருக்கு. ஓகே, த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வாஸ் லாக்கிங். டார்வின் could not explain how variations arise. அடுத்து, it did not explain how favorable variations are passed from parents to offspring. இப்போ ஒரு பேரண்ட் வந்து ஒரு நேச்சர் மூலமாக அடாப்ட் ஆகுது, அப்போ அதுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு புது விஷயம் வருது. மேபி அது ஆன்சஸ்டர்ஸ்க்கு இருந்திருக்காது. அப்போ வந்த புது விஷயம் எப்படி குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி போகுதுங்கிறது அவருக்கு தெரியல. ஜெர்ம் செல்ஸ் பற்றியெல்லாம் தெரில. சரியா புரிஞ்சுதா? அடுத்து, நெக்லெக்ட் ஆஃப் மியூட்டேஷன். அவர் மியூட்டேஷன் பற்றி பெருசாக கண்டுக்கல, அவருக்கு தெரியவும் இல்லை. சடன் மியூட்டேஷன் அண்ட் தி ரோல் இன் எவல்யூஷன் ஆர் நாட் கன்சிடர்ட். எழுதிடலாமா? புரிஞ்சுதா பசங்களா? கிளியராடா? ஜஸ்ட் கன்ஃபார்ம் வித் an emoji whether it's clear or not. Enumerate the salient features of mutation theory. Mutation theory-ஓட salient features என்னன்னு பார்த்துருவோமா? Mutation theory-ஓட salient features பார்த்துருவோமா? Correct. Survival of fittest and not arrival of fittest. Exactly. Net pack completed. போட்டுடுங்க, நெட் போட்டு படிங்க. இப்பதான் போட்டது. சூப்பர். வெரி குட். ஓகே, ஸோ மியூட்டேஷன் ஆர் டிஸ்கன்டினியூஷன் வேரியேஷன் எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜென்ரேஷன் இருந்து இன்னொரு ஜென்ரேஷன் அழகாக டிரான்ஸ்மிட் ஆகும். கரெக்டா இல்லையா? அதாவது நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷனில் மியூட்டேஷன் எப்போனாலும் நடக்கலாம். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, ஒரு ஷீப்போட ஒரு ஜென்ரேஷன் திடீர்னு பார்த்தா ஒரு ஷீப் வந்து குட்டி காலில் இருக்குது, ஆன்கன் ஷீப்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க? ஆன்கன் ஷீப். குட்டி கால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்போ அந்த குட்டி கால் ஷீப் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, எல்லா ஃபார்மர்ஸ்க்கு. என்ன காரணம்? அழகாக இருக்குன்னு காரணம் இல்லை, அதுக்கு குட்டியாக ஃபென்ஸ் போட்டால் போதும். பெரிய ஃபென்ஸ் தான் எல்லா ஷீப்புக்கு போடணும், ஏன்னா ஜம்ப் பண்ணி போயிடும். இப்போ குட்டி கால்னா குட்டி ஃபென்ஸ் போட்டால் போதும், அப்போ நிறைய லாபம் மிச்சம் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்து அதே மாதிரி பார்க்கும்போது அடுத்த ஜென்ரேஷன் வரல. விச் மீன்ஸ் மியூட்டேஷன் அப்போ வந்து அப்புறம் நின்று அப்புறம் திருப்பி வந்திருக்கும், வராமல் அப்படி எப்படி மாறி மாறி வருது த மியூட்டேஷன். சரியா? கிளியர்? ஸோ அதில் வந்து எந்த ஒரு இன்டர்மீடியட் ஃபார்மும் இல்லை, ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்துடும். அண்ட் they are strictly subject and association. That's the same thing again. Okay, so mutation பொறுத்த வரைக்குமே அது அப்படியே ஜம்ப் ஆகி அது பொறுத்த மாதிரி வரும். ஓகே, proposed by Hugo de Vries. ஞாபகம் பசங்களா, எனக்கு முக்கியமான டேர்ம் என்னன்னா சால்டேஷன் டேர்ம் மியூட்டேஷன் ரிலேட்டட் நாங்கள் மென்ஷன் பண்ண, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சால்டேஷன் டேர்ம் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு மியூட்டேஷன். easy busy. Yes, அடுத்து differentiate between divergent evolution convergent. பசங்களா, divergent convergent உங்களுக்கு நான் வந்து 1 மார்க்லேயே சொல்லி கொடுத்துட்டேன், 2 மார்க்லேயே சொல்லி கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு எழுதிடுவீங்க. இது டவுட் இருக்கா யாருக்கு இந்த கொஸ்டின்? ஆனால் நிறைய ஈஸியாக குச்சி உள்ள வந்துடும் சார். அந்த நாயை கட்டி வச்சிருப்பாங்கன்னா நிறைய வந்து நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? Yes, it's August time to time. Correct.
Guys, anybody having any query in this convergent evolution and divergent evolution? And திருப்பி you want me to explain? சொல்லுங்க பாப்போம். யாருக்கா திருப்பி சொல்லி தரணுமா? சொல்லி தரணுமா பசங்களா? ஓகே சூப்பர். ஓகே கன்வர்ஜ் எவல்யூஷன் எப்படி தெரியும் நம்புறேன். சரியா? நான் அடுத்து ப்ரொசீட் பண்றேன்டா. டவுட்னா கேளுங்க, நான் உடனே சொல்லி கொடுத்துறேன். சரியா? அடுத்தது இதையும் நம்ம நேற்று பார்த்தோம். ஆகஸ்ட் வீஸ்மேன் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணது. பசங்க இது 3 மார்க்லையும் கேட்கலாம். ஓகே எனிதிங் கேன் பி ஆஸ்ட். பசங்க 2 மார்க் 3 மார்க் கொடுத்துருமே புக் பேக் நீங்கள் எடுத்து மாட்டிப்பீங்க. ஏன்னா புக் பேக் இல்லை, புக் பேக் கிரியேட்டிவ் எப்படி எடுத்தாலும் சுற்றி சுற்றி கேட்பானுங்க. ஓகே ஸோ இந்த ஆகஸ்ட் வீஸ்மேன் திரி நம்ம பார்த்தாச்சு. நான் தான் சொன்னேன் பசங்களா, நீங்கள் 2 மார்க் பார்க்கும்போதே 3 மார்க்ஸ் பாதி கவர் ஆயிடும். நீங்கள் 3 மார்க்ஸ் பார்க்கும்போது 5 மார்க்ஸ் முக்கால்வாசி கவர் ஆயிடும். ஸோ இட் இஸ் ஈஸி, நீங்கள் ஈஸியாக படிக்கலாம், கவலைப்படாதீங்க. சரியா? டெயில் கட் பண்ணுறது அவ்வளோதான். சரி உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து இது நம்ம படிக்காத கொஸ்டின் படிச்சிருவோமா? இது நமக்கு தெரியாத கொஸ்டின். நான் அந்த ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறேன். ஒரே நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகே வெஸ்டிஜ் பார்த்துருவோமா? எஸ் எதிராக வெஸ்டிஜ். வெஸ்டிஜலுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நல்லா கவனிங்களா. ஐயோ இங்கே இருக்கு, சாரி. ஸோ வெஸ்டிஜல் ஆர்கன்ஸ் ஆர் ரெடியூஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷன்லெஸ் ஸ்ட்ரக்சர் ஆர்கனிசம் தட் வேர் ஃபங்க்ஷன்ட் இன் ஆன்செஸ்டர்ஸ். அதாவது என்னோட முன்னோர்களுக்கு இந்த ஆர்கன் தேவைப்பட்டுச்சு, அந்த ஆர்கன் வேலை செஞ்சிச்சு, இப்போ எனக்கு அந்த ஆர்கன் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது வேலை செய்ய மாட்டேங்குது, ஆனாலும் என்கிட்ட இருக்கு. அதுதான் வெஸ்டிஜல் ஆர்கன்ஸ். ஓகே அதாவது அந்த ஆர்கன்ஸ் வந்து விச் இஸ் ரொம்ப முக்கியமாக நீங்கள் எழுதும்போது இந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணும். விச் வாஸ் ஏர்லியர் இன் யூஸ் பை அவர் ஆன்செஸ்டர்ஸ் பட் நவ் இட் இஸ் ஃபங்க்ஷன்லெஸ் இன் அஸ். நம்ம கிட்ட இருக்கான்னு கேட்டால் இருக்கு, ஆனால் ஃபங்க்ஷன்லெஸ்ஸாக இருக்கு. ஓகே இந்த ப்ராசஸ் ஆஃப் டிகிரேடேஷன் நம்ம சொல்லலாம், ஆனால் அது வந்து நமக்கெல்லாம் இம்பேக்ட் ரொம்ப கம்மி தான். ஏன்னா அது பல மில்லியன் வருஷங்கள் ஆகும், எவல்யூஷன் தானே. ஸோ நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு விஸ்டம் டீத் இல்லாமல் கேட்டால் கண்டிப்பாக இருக்கும், அது கஷ்டம்தான். சரியா? எஸ் அப்பெண்டிக்ஸ் இன் ஹியூமன்ஸ், டெயில் போன், விங்ஸ் ஆஃப் லைட்லெஸ் பட் இது எல்லாத்துக்கும் இருக்குது. சரியா? டெக்னிக்கலாக சொல்லணும்னா அப்பெண்டிக்ஸ் வந்து ஆக்சுவலி ரோல் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த செல்லோஸ் எல்லாமே டைஜஸ்ட் பண்ணும். இப்போ நம்ம தான் பெருசாக சாப்பிட்றது இல்லையே, ஸோ நமக்கு அது தேவையில்லை. ஆனால் அப்பெண்டிக்ஸ் வேறு ஏதாவது ரோல் இருக்கா? ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்பெண்டிக்ஸ் வேறு ஏதாவது ரோல் இருக்கு? வேறு ஏதாவது ரோல் இருக்கா? செத்துருப்பேன். Anybody knows that? யாருக்கும் தெரியலையா? எஸ் நான் சொல்கிறேன் கேளுங்க. அப்பெண்டிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த இடத்துல சில WBCஸ்லாம் இருக்கும். ஓகே நீட்டுக்கு டீச் பண்ணுவோம், WBCs இருக்கும். ஸோ இம்யூன் சிஸ்டம்க்கு கொஞ்சம் ரோல் இருக்குது. ஓகே ஓகே சார் இந்த அறிவு பற்கள் விஸ்டம் டீத் தான்டா, அது எக்ஸ்ட்ராவாக வர டீத் தான், அது விஸ்டம் டீத்னு சொல்கிறோம். சரியா? Okay, appendix is an organ where initially it used to digest the cellulose contents. அப்போ இனிஷியல் நம்ம ஹியூமன்ஸ் வந்து பச்சை இலைகள் பச்சை மரங்கள் சாப்பிடும்போது அந்த செல்லோஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காகவே உருவானது. இப்போ நமக்கு தேவையில்லை. பின்னாடி வரும்டா, பயங்கர வலிக்கு வரும்போது சில பேருக்கு சில பேருக்கு வலிக்காது. இங்கே வரும். சிங்கப்பனுங்கிறது இது தானே, இது இல்லை, உள்ள வரும். கிளியர் பசங்க? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐயோ சாரி, இந்த வெஸ்டிஜில் மூலமா என்ன கண்டுபிடிக்கலாம்? காமன் ஆன்செஸ்டரி கண்டுபிடிக்கலாம். இப்போ எனக்கும் அப்பெண்டிக்ஸ் இருக்கு, ஒரு மாட்டுக்கும் அப்பெண்டிக்ஸ் இருக்கு. அப்போ எனக்கும் மாட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுதா? ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் ஆரம்பிப்போமா? ரெடியா இருக்கீங்களா? அவ்வளோதான், ஃபாஸ்ட்டாக போயிடலாம்டா, ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். Autoimmune disease is a misdirected immunity response. Justify. Autoimmune disease is a misdirected immunity response. Justify.
எஸ் பார்த்துருவோமா? கிளியர்? ஓகே சூப்பர். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் autoimmune disease. Autoimmune disease என்றால் is a condition where the body's immune system mistakenly attack its own body cells. புரிஞ்சுதாடா? அதாவது பாடியோட இம்யூன் சிஸ்டமே பாடியோட செல்ஸ் இன் டிஷ்யூஸ் கொல்றது தான். Okay, so normally the immune system identifies and destroys foreign antigens. In autoimmune disease, it fails to recognize self cells and treat them as foreign. அப்போ இது என்ன பண்ணும்? ஆன்டிபாடிஸ் உருவாக்கி இந்த ஆன்டிபாடிஸ் நம்ம பாடி டிஷ்யூஸை கொண்டுரும். அப்போ இந்த ஆட்டோமின்ங்கிறது ஒரு கொஞ்சம் ஆபத்தான டிசீஸ். சரியா? புரிஞ்சுதா? ஓகேவா பசங்களா? கிளியரா இருக்கா? இது ஓகேவா? இது கொஸ்டின் எழுதுவீங்களா? அடுத்து பார்த்துருவோமா? CMI and antibody mediated immunity. CMI cell mediated immunity and antibody mediated immunity பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? யா ரொம்ப ஈஸி. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டினா T செல்ஸ் வந்துடுது, அவ்வளோதான். ஆன்டிபாடிங்கிறது நம்ம எதுக்கு மீன் பண்ணலாம்? பி செல். வெரி கிளியர். புரிஞ்சுதா? ஹியூமோரல் இம்யூனிட்டினா இங்கே பாடுறா, செல்லுங்கிறது யாரை மீன் பண்ணுறாங்க? T செல்லை மீன் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இந்த T செல் மூலமாக வரக்கூடிய எல்லா ரெஸ்பான்ஸும் என்ன சொல்லுவாங்க? CMIன்னு சொல்லுவோம். ஃபார் சே இதில் வந்து மேக்ரோஃபேஜஸ் வரும், NK செல்ஸும் வரும். செல் மீடியேட்டர் இவங்கள செல்ஸ் தானே, ஸோ அவங்களும் அதில் வந்துடுவாங்க. ஆன்டிபாடிங்கிறது ஒரு செல் இல்லை, ஆன்டிபாடி ஒரு ப்ரோட்டீன் மாலிக்யூல். அப்போ அவனுக்கு பாருங்க ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. இந்த ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஹியூமோரல். ஏன் யாரும் சொல்ல முடியுமா? கேன் anybody tell me why this antibody mediated immunity is also called as humoral immunity? Who can tell me this? Who can tell this? I tell you the concept. Very simple. ஆன்டிபாடிங்கிறது பி செல்ஸ்ல இருந்து ஆன்டிபாடி உருவாகி அந்த ஆன்டிபாடி நமக்கு தேவையான இம்யூனிட்டி கொடுக்கும். எப்படி T செல்ஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி கொடுக்கும். ஸோ ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஆனால் இது ஏன் ஹியூமோரல் இம்யூனிட்டி சொல்கிறோம்? இதை ஏன் ஹியூமோரல் இம்யூனிட்டி என்று சொல்கிறோம்? தெரியாது. நான் சொல்ல கேளுங்கடா. ஹியூமோரல் என்ன அர்த்தம்? ஃப்ளூயிட்னு அர்த்தம். சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஹியூமஸ் பாடியோட ஃப்ளூயிட்ஸ், பாடியோட ஹியூமஸ். அப்போ ஹியூமோரல்னா ஃப்ளூயிட். அப்போ இந்த ஃப்ளூயிட்ங்கிறது யார்? பிளட். அப்போ இந்த பிளட் மூலமா வரக்கூடிய இம்யூனிட்டி யாரு? ஆன்டிபாடி. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுதா? ஓகே, கிளியர்? யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா அதுல? அண்டர்ஸ்டுட்? அடுத்த கேள்வி போயிடுவோமா? Smoking and tobacco chewing is injurious to health. Comment on the statement. Smoking and tobacco chewing is injurious to health. Comment on the statement. பார்த்துருவோமா? எஸ், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான்டா. டொபாக்கோ வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, சியூ பண்ணுவாங்க, ஸ்னிஃப் பண்ணுவாங்க. ஸ்னிஃப்னா மூக்குள்ளே உரிவாங்க. ஓகே, இது என்ன ஆகும் தெரியுமாடா? இந்த டொபாக்கோ பொறுத்த வரைக்குமே ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு இவன் ஒரு கார்சினோஜன், கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகம். செகண்டு, இந்த டொபாக்கோவில் வந்து கார்பன் மோனாக்சைடுன்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த கார்பன் மோனாக்சைடு நம்ம பாடிக்குள்ளே வந்துருச்சுன்னா ஆக்சிஜனை கழட்டி விட்டு கார்பன் மோனாக்சைடு ஹீமோகுளோபின் கூட சேர்ந்துருவான். நல்லா கவனிங்க, தெளிவாக சொல்கிறேன். ஜென்ரலி ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜன் கூட சேர்ந்து நமக்கு ஓகே ஆக்சி ஹீமோகுளோபின்ங்கிற ஒரு ஃபார்மெட்ல நமக்கு இருக்கும். இப்போ இந்த இடத்துல கார்பன் மோனாக்சைடு எடுத்து பார்ப்போம். CO இந்த கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு வந்துட்டானா ஆக்சிஜனை விட எப்படி? ஆக்சிஜனை விட அஃபினிட்டி ஜாஸ்தி. அப்போ ஆக்சிஜனை விட அஃபினிட்டி ஜாஸ்திக்கும் போது ஹீமோகுளோபின் கூட ஆக்சிஜன் பைண்ட் ஆகுமா, கார்பன் மோனாக்சைடு பைண்ட் ஆகுமா? கார்பன் மோனாக்சைடு பைண்ட் ஆகும். பிகாஸ் அஃபினிட்டி இஸ் ஹை. அப்போ இவன் பைண்ட் ஆகி நமக்கு ஆக்சிஜனே வராது, செத்துருவோம். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே, ஏன்டா சிரிக்கிறீங்க? ரிதம் நல்லா இருக்கா? எஸ், அவ்வளோதான்டா. Clear? So tobacco contains nicotine, carbon monoxide and tars which causes problems in the heart, lung and nervous system. Adrenal glands are stimulated by nicotine to release adrenaline and noradrenaline which increases blood pressure and heartbeat. இன்னொரு பிரச்சனை இருக்கு. இதான் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நம்ம பாடியில் adrenaline ஒரு ஹார்மோன் இருக்கு.
என்ன ஹார்மோனு அப்படியே நமக்கு வந்து அப்படியே பம்ப் ஆகும்ல, அப்படியே பம்ப் எஸ் 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 அந்த ஒரு ஹார்மோனை தேவையே இல்லாமல் இவன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ அது பம்ப் ஆக ஹார்ட் பீட்டும் பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும், பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இதான் பிரச்சனை. புரிஞ்சுதா? எஸ். அடுத்த கேள்வி பார்ப்போம். புரிஞ்சுதான் ஒரு இமோஜி போடுங்க. வெரி குட், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கேள்வி உங்களுக்காக. Is it all the non-infectious disease leads to death? What are the main causes for non-infectious disease? Disease வந்து இன்ஃபெக்ஷியஸாக இருந்தால் ஓகே புரியுது. நான் இன்ஃபெக்ஷஸ்க்கு எப்படி நான் இன்ஃபெக்ஷஸ் வரும், எப்படி நமக்கு என்ன மூலமாக டிரான்ஸ்மிட் கேட்குறாங்க. புரியுதா? இன்ஃபெக்ஷஸ்னால் இப்போ எங்கிட்ட இருந்து என் பக்கத்தில் இப்போ யாரும் இருக்காங்கன்னா அங்கே ஸ்ப்ரெட் ஆயிடும். நான் இன்ஃபெக்ஷஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க. Yeah. No, all non-infectious disease do not lead to death. Correct? Many are chronic and manageable if detected early and treated properly. ஆனா எப்படி சார் வராங்க? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா genetic factors. ஜெனட்டிக்கா வருவாங்க. inherited disorders passed from parents. அடுத்து lifestyle factors. நீ என்ன சாப்பிட்ற, நீ என்ன எக்ஸசைஸ் பண்ற, நீ என்ன ஆல்கஹால், என்ன ஸ்மோக், இதெல்லாம் பண்றது பேஸ் பண்ணி அகைன் ஒரு இஷ்யூ. And environmental factors, என்னது pollution, radiation, exposure to harmful chemicals. ஃபோனை பக்கத்தில் வச்சு பாட்டு கேட்டு தூங்கணும், ஜாலியாக இருக்கும் சார், சூப்பராக தூங்கணும் அப்படின்னு. சூப்பராக தான் இருக்கும். அடிச்சு ரேடியேஷன் மண்டை வழியாக நியூரான்ஸ் பொழந்துட்டு போய்கிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே லைஃப் ஸ்டைல் தான். ப்ளூடூத் வச்சு அப்படியே காதுக்குள்ளேயே பாட்டு அப்படியே வாசிக்கிற மாதிரியே இருக்குது சார் அப்படின்னு. ஆமாம் இருக்கும்டா, ஏன்னா ரேடியேஷன் காதுக்குள்ளே இருக்கிற எல்லா செல்ஸையும் கிழிச்சு போயிட்டுருக்கு. காக்லியாங்கிறது எல்லாத்தையும் முடிச்சு போயிட்டுருக்கு. அடுத்த மைக்ரோப்ஸ் ஹியூமன் பார்ப்போமா? மைக்ரோப்ஸ் தண்ணி விடுங்க, தண்ணி. வாட்டர் டைம். ஓகே சார், ஜெனட்டிக் நியூட்ரிஷனல் டீஜெனரேஷனும் கரெக்டா? என்னடா சொல்றீங்க, புரியல எனக்கு சார். அலாம் வைக்கிறேன், மண்டேல தான் வைப்பேன். அண்ட் ஆல்சோ ஆல்வேஸ் ப்ளூடூத்தோட தான் இருப்பேன் ஈவன் நோ. ரைட்டு, அந்த டைலாக் சொல்லுவாங்க, சனிய சைக்கிளில் வருது, அந்த மாதிரி தான். வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் வித் எஃப்எம். ஓகே, சூப்பர், நைஸ் காம்போ. சார், என்டேஞ்சர் ஸ்பீஷியஸ்னா என்ன? டே பசங்களா, என்டேஞ்சர் ஸ்பீஷியஸ்னா ஆபத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ். அதாவது சாகருக்கு என்ன டைமும் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இட் இஸ் லைக் ஹைலி டேஞ்சர். மேபி ஒரு பாப்புலேஷன் கம்மியாக இருக்கலாம், மேபி அதோட லைஃப் ஸ்பேன் கம்மியாக இருக்கலாம், அதோட ப்ரெடேஷன் ஜாஸ்தியாக இருக்கலாம். சாகருக்கு ரெடியாக இருக்கிறது என்ன சொல்கிறாங்க? வி கால் them as endangered species. புரிஞ்சுதா? கிளியராடா? கிளியர்? அடுத்து லைனைசேஷன் கேட்குறீங்களா? You mean lionization or ionization? செமையா இருக்கும், near to extinction and MTP. என்னடா இவ்வளோ கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? டேய் பசங்க, ஒன் பை ஒன் டவுட் கேளுங்க. ஃபர்ஸ்ட் டவுட், அயனைசேஷனா? அயனைசேஷன் எங்கன்னு கேட்காதீங்க, கெமிஸ்ட்ரி கேளுங்க. ஓகே, டேய் லைனைசேஷன் தான் பார் பாடி சொல்லி கொடுத்து, அதுதான் கேட்குறீங்களா? Hey, we taught bar body, right? இங்கே தான் டீச் பண்ணேன். இங்கேயா நேத்தா? இன்னைக்கு தான் டீச் பண்ணேன். என்னவே குழப்பிட்டானுங்க. நியர் டு எக்ஸ்டிங்ஷன், கரெக்ட். எம்டிபிங்கிறது மெடிக்கல் டெர்மினேஷன் ப்ரெக்னன்சிடா, சரியா? அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது ஒரு குழந்தை ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த குழந்தை வந்து அபார்ட் பண்ணணும்னா நம்ம இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ப்ரெக்னன்சி மூலமாக அபார்ட் பண்ணலாம். ஓகே,
அப்போ நைட் ஃபோன் பக்கத்தில் வைக்கக்கூடாதா? அப்போ இவ்வளோ வச்சுட்டு இருந்தீங்களா? முடிஞ்சீங்க, அவ்வளோதான். கிளியர்? எல்லாமே ஆபத்து. இப்போ நான் வந்து இப்போ கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது எனக்கு ஆபத்து தான். இது ஒரு ஹீட்டு தான், பிரச்சனை தான். இங்கே சுற்றி லைட் இருக்குது, பிரச்சனை தான். ப்ளூடூத் டிவைசஸ் இருக்குது, பிரச்சனை தான். கண்ணு வலிக்குது, பிரச்சனை எல்லாமே இருக்கிறது தான். ஆனால் ஒரு வழியில் நம்ம இது கூட போய் தான் ஆகணும். சரியா? நானும் ப்ளூடூத் யூஸ் பண்ணுவேன். எவ்வளோ டைலாக் அடிக்கிறதில்ல, நானும் ப்ளூடூத் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன். ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, இப்போ மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். வென் டஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் டெவலப்? இந்த கேள்வி கேட்பாங்கிறது எனக்கு தோணுது லைட்டாக, மேபி கேட்பாங்க. ஓகே, வென் டஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட், நீங்களே சொல்லுங்கடா. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல, நல்லா கவனிக்கடா. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட்னா நீ வந்து ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுத்து அந்த பாக்டீரியாவை கொண்டுட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் என்னாவது, நீ கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்னா அந்த பாக்டீரியா சாக மாட்டேங்குது, உயிர் வாழுது. அது பெரிய இஷ்யூ ஆகுது. அப்போ என்ன நடக்குது இடத்துல? இந்த ஆன்டிபயோட்டிக்கை இந்த பாக்டீரியா பழகிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரும்னு கேட்குறாங்க, பார்ப்போமா? ஃபர்ஸ்ட், ஓவர் யூஸ் ஆர் மிஸ்யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். எனக்கு தெரியும் சார் என்ன ஆன்டிபயோட்டிக் எப்படி சாப்பிடணும், எனக்கு தெரியும் சார். என்னப்பா படிச்சிருக்க சார்? 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன், 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் டோலோ எப்படி சாப்பிடணும்னு. அது முதல் தப்பு. அது எப்படி உனக்கு தெரியும்? நமக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ்லேயே நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, நாட் த பிராண்ட்ஸ் ஆர் நாட் த நேம்ஸ், ஐம் டெல்லிங் த குரூப்ஸ். ஓகே, நேரோ இருக்குது, வைட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ அதில் யார் என்ன சாப்பிடணுங்கிறது, எந்த நோய்க்கு சாப்பிடணுங்கிறது டாக்டருக்கு தான் தெரியும், எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஸோ நம்ம அது வந்து ஃபஸ்ட்டு பண்ணுற தப்பு. இரண்டாவது தப்பு, டாக்டர் 3 நாள் சாப்பிட சொன்னால் நம்ம 1.5 நாளே முடிச்சிருவோம். 1.5 நாளே சாப்பிட்டு நான் இப்போ ரெடி ஆகிட்டேன், எனக்கு இப்போ காய்ச்சலே இல்லை, நான் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், ரெடியாக இருக்கேன், எதுக்கு சும்மா சாப்பிட்டு கிட்னி டேமேஜ் பண்ணுவோம்? இந்த கிட்னி டேமேஜ் ஆகிறதுடா பிரச்சனை. அந்த ஆன்டிபயோட்டிக் நீ ஒழுங்காக சாப்பிடாதனால அந்த ஆர்கனிசம் பாதி செத்து பாதி உயிரோடு இருக்கும். நீ அந்த ஆர்கனிசமை குத்திட்டு விட்டுட்ட, அது என்னோட குத்துறன்னு சொல்லி அது நின்று ரெடியாகி திருப்பி வளர்ந்து நீ அடுத்தையும் குத்து ட்ரை பண்ணும்போது உன்னை கொண்டுரும். அதுதான் பிரச்சனை. ரெண்டாவது, அடுத்தது, நீ ஃப்ரீக்வெண்ட் ஆர் லோ டோஸ் எக்ஸ்போஷர். நீ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்டே இருக்க, அப்போ அந்த ஆர்கனிசம் அந்த ஆன்டிபயோட்டிக் பழகிடும். லோ எக்ஸ்போஷர், அதாவது கொடுக்குற வாங்குற முடிக்க மாட்டேங்கிற, அந்த மாதிரி பிரச்சனை பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த மாதிரி இஷ்யூ வரும். புரிஞ்சுதா? அடி வாங்கியே ஸ்ட்ராங்கான சூப்பர் பக். கரெக்ட் சார். நீங்கள் டாக்டர் ஆகல? ஐயோ இல்லைடா, எனக்கு வந்து எனக்கு டாக்டர் ப்ரொஃபஷன் நான் ஆகணும்னு விரும்பவே மாட்டேன். எனக்கு அது சின்ன வயசில் அப்படி தான். சின்ன வயசில் எப்படின்னா, என்ன 12th நான் படிக்கும்போது எனக்கும் சொன்னாங்க, ஓகே நீ சும்மா போய் நீட் எக்ஸாம் எழுது, சும்மா போய் எழுதுனாங்க, சும்மா கூட எழுத மாட்டேன் அப்படின்னு. நான் பாருங்க எப்படி யோசிச்சிருக்கேன்னு. சும்மா போய் எழுதி சீட்டு கிடச்சிருச்சுன்னா டாக்டர் ஆகிட சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு நான் சும்மா கூட எழுத மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு அந்த எனக்கெல்லாம் செட் ஆகாதுடா. ஓகே, எனக்கு ஐ லைக் டீச்சிங், ஐ மீன் டு டீச்சிங், ஃபுல் டீச்சிங், ஹார்ட் கோர் டீச்சிங் தான். காலேஜ்லேருந்து டீச்சிங் தான். நம்ம பார்ட் டைம் கேஷ் வீட்டில் கேட்குறது கொஞ்சம் ஈகோ இஷ்யூ, அதெல்லாம் நம்மளால கேட்க முடியாது. எப்படி நம்ம காலம் நிற்கணுங்கிற மாதிரி ஆரம்பித்து அங்கே நம்ம தனியாக சொல்லி கொடுக்க ஆரம்பித்து போவோம், கிளாஸாக போய் எடுப்போம். அப்போல்லாம் குட்டி பையன் தானே, குட்டியாக உங்களை மாதிரி தான் இருப்பேன், பார்க்குறக்கலாம் ரொம்ப குட்டியாக இருப்பேன். அப்போது குட்டியாக இருக்கும்போது பார்ப்பாங்க, இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் அலப்பறலாம் பண்ணி போய் கிளாஸ் எடுத்து பழகி அப்புறம் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் போய் அப்புறம் மாஸ்டர்ஸ் முடித்து அப்புறம் ஐஐடி போய் அங்கேயும் பிடிக்காமல் வெளியே வந்து திருப்பி பல இன்ஸ்டியூட்ஸ் போய் இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். ஸோ டீச்சிங் இஸ் மை பேஷன். ஸோ ஆல்வேஸ் ஃபாலோ யுவர் பேஷன். உனக்கு என்ன பேஷன் இருக்கோ அதை பண்ணு, அதுக்கான காசு அதுக்கான வேல்யூ எல்லாம் தேடி வரும். ஓகே, when I said I want to become teacher, initially my parents were no. parents இல்லை, ஃபேமிலியே நோ தான். எல்லாருமே திட்டு, என்னடா நீ எடுக்க போகிற அப்படின்னு. No, everybody is happy, everybody is very happy that I took this profession. Okay, so it comes with time. ஸோ உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கானது கண்டிப்பாக தேடி வரும். ஓகே, அது டாக்டராக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கலாம், it can be anything, பட் உங்கள் பேஷன் will work. ஓகே, கிளியர்? MBBS மை பேஷன். வெரி குட்ரா, வெரி குட். ஸோ யாழினி நீங்கள் வந்து கண்டிப்பாக நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரியா? ஹைட்டு என்ன சாரா? யார் ஏன் ஹைட்டா? ஏன்னா ஹைட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க.
ஐஐடி பிடிக்கல. ஐஐடி பிடிக்கலன்னா எனக்கு ஐஐடியில் செய்கிற வேலை பிடிக்கல. நான் வந்து அங்கே ஒரு ஜேஆர்எஃபாக இருந்தேன், ஒரு சுகர் மாலிகுல் ப்ரிப்பேர் பண்ணுறது, எனக்கு அது பிடிக்கல, நான் வந்துட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐஐடி இன்ஸ்டியூட் பிடிக்கல இல்லை, ஐஐடியில் நான் பண்ண வேலை எனக்கு பிடிக்கல. சரியா? மை பேஷன் சினிமா. நீ பேஷனை சூஸ் பண்ணும்போது வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஸ்கில்டு இருக்கிற பேஷன்ஸை எடுக்க பார்த்துக்கும். சினிமா மாதிரி பேஷன் இருக்கும்போது உனக்கு ஸ்கில் ஜாஸ்தியாக இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதெல்லாம் யோசிச்சிருக்கும். புரியுதா? ஓகே, வெரி குட், சூப்பரா பசங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி தட் யூ கைஸ் ஹேவ் பஞ்ச் ஆஃப் பேஷன்ஸ். ஓகே, ஸோ பேஷன்ஸை வைஸாக சூஸ் பண்ணுங்க, வைஸாக ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் என்னவா இருந்தாலும். சரியா? எஸ், இப்போ எம்எஃப்சி பார்த்துருவோமா, மைக்ரோபியல் ஃபியூல் செல் பார்த்துருவோமா? ஈஸியான விஷயம் தான். நான் அதே மாதிரி ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், அப்படியே கேளுங்க. மைக்ரோபியல் ஃபியூல் செல் என்றால் இந்த மைக்ரோப்ஸ் இருக்குல்ல, இந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணும், நான் ஆர்கானிக் வேஸ்ட்டை கொடுக்குறேன். இங்கே நிறைய வேஸ்ட் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். இந்த மைக்ரோப்ஸ் இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை சாப்பிடும்போது நிறைய ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸை நான் ட்ராப் பண்ணி ஒரு வயர் வழியாக அனுப்புகிறேன். பேசிக்காக எனக்கு என்னது, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நத்திங் பட் கரண்ட். அப்போ கரண்ட் எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த எம்எஃப்சி மூலமாக நான் என்ன பண்ணலாம், மைக்ரோப்ஸை வச்சு ஆர்கானிக் வேஸ்ட்டை டீக்ரேட் பண்ணி கரண்ட்டை உருவாக்குறது தான் எம்எஃப்சி. சரியா? அவ்வளோ விஷயம். கிளியர்? ட்ரேக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி சினிமா போகணும்னா பேக்கப் வேணும். நிறைய ஐடியாஸ் இருக்குது எல்லாத்துக்கும். வெரி குட். மை பேஷன்ஸ் பீங் அ சிஇஓ. சிஇஓ ஃபார் வாட்? யாருக்கு சிஇஓ இருக்கணும் நீங்கள், அதுதான் முக்கியம். எஸ், இன் விச் ஃபீல்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரே ஓவர் இதெல்லாம். அலிஷா, அலிஷா உங்களுக்கு என்ன ஆகணும்? அலிஷா அப்படியே அமைதியாக இருப்பாங்க, என்ன சொல்கிறது அப்படின்னு. வெரி குட் ட்ரேக், வெரி குட், வெரி குட். கண்டிப்பாக பேஷன் எடுத்துகிட்டு போ. ஆனால் என்றைக்குமே நீ பேஷன் எடுக்கிறன்னு பேரில் மற்ற எல்லாத்தையும் மாட்டி விடக்கூடாது. என்றைக்குமே ஞாபகம். இப்போ நான் டீச்சிங் எடுத்து மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையும் நான் மாட்டி விடல, அந்த மாதிரி நீ மாட்டி விடக்கூடாது. விச் மீன்ஸ் ஃபினான்ஷியலியும் சரி, ஒரு டிக்னிட்டி வைஸ் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். எல்லாமே சேர்த்து நீ அந்த உன்னோட பேஷனை ப்ரொஃபஷனாக மாற்றும் போது உன்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோ. கிளியர்? அது மட்டும் முக்கியமான விஷயம். சரியா பசங்க? புரிஞ்சுதா? I'll just quickly tell it. Okay, a microbial fuel cell is a device that uses microorganism to generate electricity from the organic waste. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நான் சொன்னதே தான். பாருங்க, ஒர்க்கிங் பிரின்சிபல். மைக்ரோப்ஸ் என்ன பண்ணும், ஆர்கானிக் மேட்டர் பிரேக் டவுன் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் ரிலீஸ் ஆகும். அது அப்படியே ஒரு சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகும்போது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நத்திங் பட் கரண்ட். யூ ஜெனரேட்டட் கரண்ட். யூசஸ் எலக்ட்ரிசிட்டி ஈஸியாக கிடைக்குது, வேஸ்ட் வாட்டர் ட்ரீட் ஆகுது, இக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கு, ரெனியூவபிளாக இருக்கு. முடிஞ்சு போச்சு. கிளியரா பசங்களா? புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி பார்ப்போமா? வாட் இஸ் எஸ்சிபி, வாட் ஆர் யூசஸ் பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே சார், அதுக்கு தான் இன்ஜினியரிங் பேக்கப். வெரி குட், ஸ்மார்ட் பாய். ஓகே. அண்ட் பசங்களா, நீங்கள் சில பேஷன் சொல்லும்போது அது அவனால் அது பண்ண முடியல, அதனால இது பண்ணுறான்னு சொல்லுவானுங்க. அந்த பேச்சு வரவே கூடாது யார்கிட்ட இருந்தும், இன்க்ளூடிங் ஃப்ரம் ஃபேமிலி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனால் அது பண்ண முடியல, அதனால இது பண்ணுறான்னு சொல்லுவானுங்க. ஓகே, என்ன அப்படியே சொன்னாங்க. பைட்டை படிக்கும்போது இவன் எங்கே போப்பார், இவன் கம்பெனிக்கெலாம் போக மாட்டான், கம்பெனிக்கெலாம் செட் ஆக அப்படின்னாங்க. ஐஐடி போனேன் ஃபஸ்ட்டு, நான் தான் உள்ளே போனேன். நான் அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே ஒரு 6 மாதம் இருந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் வெளியே வந்தது தான் நான் வந்தேன். அப்போ எனக்கு என்ன பேர் வராது, இவனால் அது பண்ண முடியல அதனால் இது பண்ணிட்டேன், அந்த டாக்கே வராது. அதையும் காட்டியாச்சு, இதையும் காட்டியாச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுவோம். கெத்தை நம்ம என்றைக்கு விடக்கூடாதுடா. வாழ்கிற வாழ்க்கையில் கெத்தாக கண்டிப்பாக இருக்கணும். சரியா? எஸ். ஸோ சிங்கிள் செல் ப்ரோட்டீன் பார்ப்போம்டா. சிங்கிள் செல் ப்ரோட்டீன் இந்த வேர்ட்லேயே இருக்குது. ப்ரோட்டீனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட், எஸ்பெஷலி ஃபார் ஹியூமன்ஸ். கரெக்டாக? அப்படிப்பட்ட அந்த ப்ரோட்டீனை நீ ஒரு சிங்கிள் செல்லேருந்து எடுக்க முடியுது. அதுவும் என் நம்பரா ஒரு சிங்கிள் செல்னா ரொம்ப மைக்ரோ லெவலில் இருக்கும், அதுக்கும் கீழே இருக்கும். அந்த மாதிரி நீ ஒரு பஞ்சஸ் அப்படின்னா அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் உனக்குள்ளே போகுது. அதான் எஸ்சிபி. பாப்போமா என்னங்க பாருங்க. சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ரெஃபரன்ஸ் டு எடிபிள் யூனிசெல்லுலர் மைக்ரோஆர்கானிசம்ஸ் லைக் ஸ்பைருலினா. ஸ்பைருலினாங்கிற ஆர்கானிசம் தான் நீ சாப்பிட்ற எஸ்சிபி. அப்படி என்ன சார் பயன் பார்த்தீங்கன்னா, ஸ்பைருலினா நீ ஈஸியாக என்ன பண்ணலாம், வளர்த்தலாம். ஒரு தண்ணி மாதிரி இருந்தால் போதும், நல்ல தண்ணி அந்த மாதிரி எதுவும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு நார்மல் வாட்டரில் நீ ஈஸியாக வளர்த்தலாம். இது பாருங்க, ப்ரோட்டீனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பியூர் ஆர் மிக்ஸ்டு கல்ச்சர் ஆஃப் ஆல்கே, ஈஸ்ட், ஃபங்கை, பாக்டீரியா இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக கொண்டு போய் ஹியூமன் கன்சப்ஷன் ஆர் அனிமலுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம். ஓகே, ஸோ சில ஏரியாஸில் கல்டிவேட் பண்ண முடியல, ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சிக்குன்னா இந்த ஸ்பைருலினா ஒரு டப்பா கொடுத்தா போதும், சாப்பிட்டு ரெடி ஆயிடுவானுங்க. ஓகே, கிளியரா?
பசங்களா, ட்ரீமுக்கு உங்கள் பேஷனுக்கு என்றைக்குமே காசு ஒரு தடையாக இருக்காது. நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன், தயவு செஞ்சு கவனிங்க. ஓகே, நீங்கள் எனக்கு இந்த காசு இல்லை அதனால் பண்ண முடியலனா நீங்கள் அவ்வளோ சீரியஸாக இல்லைன்னு அர்த்தம். ஓகே, டு நாட் டெல் தட் ரீசன் எஸ்பெஷலி டு மீ. ஃபினான்ஷியல் இஷ்யூனால நான் இதை பர்சியூ பண்ணலன்னு சொல்கிறது தப்பான காரியம். உனக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூ இருந்தாலும் உனக்கு என்னெல்லாம் தேவை நீ சைட் பை சைட் கண்டிப்பாக பண்ண முடியும். அதுதான் பேஷன். அதுக்கான காசு இருந்தாலும் காசு பிரச்சனை, அதுக்கான காசு நீயே ரெடி பண்ணிப்பேன். தட் இஸ் வாட் பேஷன் இஸ். ஓகே, கிளியரா? ஸோ டோன்ட் கிவ் ஆல் தோஸ் ரீசன்ஸ் எஸ்பெஷலி டு அ பயாலஜி ஃபேக்கல்ட்டி லைக் மீ. ஓகே, ரீசன்ஸில் நமக்கெல்லாம் எல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி சொன்ன மாதிரி ரீசன்ஸில் ஒதுக்கி வச்சு என்ன ஃபோக்கஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். என்னவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அந்த ஃபோக்கஸ் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். எஸ், அடுத்த கேள்வி பார்ப்போம். List the advantage of biogas plants in rural areas. Rural areas, okay, நம்மள அர்பன்ஸ்ல இருக்கும் ஜெனரலி. ரூரல் ஏரியாஸ்ங்கிறது கொஞ்சம் வில்லேஜ் சைடில் வரும். அப்போ இந்த ரூரல் ஏரியாஸில் இந்த பயோகேஸ் பிளான்ட்டோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்துருவோமா? பாருங்க, பயோகேஸ்ங்கிறது நமக்கு குக்கிங், லைட்டிங், இப்போ கேஸ் பிரச்சனை வருது, அப்போ அந்த இடத்துல பயோகேஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, the technology of biogas production was developed in India mainly due to the efforts of Indian Agriculture Research Institute and Khadi and Village Industries Commission, KVIC. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து உருவாக்குறது பயோகேஸ் தான். பேசிக்காக நீ என்ன பண்ணுற, உனக்கு தேவையான சப்ஸ்டன்ஸில் கொடுத்து நீ நேச்சுரலாக லிவிங் பீன்லேருந்து கேஸ் உருவாக்குற. புரியுதா? கிளியர்? எஸ். டிஃபைன் பயோரெமிடியேஷன் பார்த்துருவோமாடா? பயோரெமிடியேஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போதான் பார்த்தோம். கிளியர்? பார்ப்போமா பசங்களா? உங்க கனவுகள் நினைவாகும், கண்டிப்பா நினைவாகும். நான் அதுக்கு ஐ வில் விட்னஸ் ஆல்சோ அட் ஒன் பாயிண்ட். இப்போ இஃப் யூ கமிங் பேக் டு மீ, பக்கா ஐ வில் விட்னஸ். எஸ், எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 5-10 வருஷம் முன்னாடி அவங்க என் கூட தான் படித்தாலும் சொல்லி கொடுத்தவனுக்கு இப்போ அவன் பிடிச்ச ட்ரீமை அச்சீவ் பண்ணுறாங்க. நான் கண்டிப்பாக விட்னஸ் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு நம்ம இப்போ படிக்கணும். சரியா? ஓகே, செஞ்சு படிங்க. ஓகே, ஃபைன். எஸ் எஸ் பிளேக், ஷோர். ஓகே, ஸோ பயோரெமிடியேஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சுரா. இட் இஸ் an easy question. அதாவது நான் என்ன பண்ணுறேன், நேச்சுரலி அக்கரிங் ஆர் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் மைக்ரோ ஆர்கானிசமை அந்த இடத்துக்கு போய் நான் ரெடி பண்ணுறேன். அதாவது சொல்கிறேன் கேளுங்க, நான் வந்து ஒரு கப்பலில் சில ஆயிலை கொண்டு வந்துருக்கேன், கார்கோ கப்பலில் கொண்டு வந்துருக்கேன். என்னாச்சு, இந்த ஆயில் ஸ்பில் ஆயிடுச்சு. ஆயில் ஸ்பில் ஆகி லீக் ஆகி கடல் ஃபுல்லாக அந்த ஆயில் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆயில் எப்படி எடுக்கிறது? நான் என்ன பக்கெட் வச்சு எடுக்க முடியும்? என்ன பண்ணும், எடுத்து எப்படியோ கிளியர் பண்ணி ஆகணும், இல்லைனா அந்த உள்ள இருக்கிற ஆர்கானிசம் எல்லாம் அழிஞ்சிரும். அப்போ அந்த இடத்துல நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான ஆர்கானிசம்ஸ் இருக்கு. ஓகே, சூடோமோனாஸ் புட்டிடான்னு சொல்லுவோம். அந்த ஆர்கானிசமை எடுத்து வந்து நான் அந்த ஆயில் ஸ்பில்ஸ்குள்ளே போட்டேன்னு வைங்க, அந்த ஆயில் இருக்கக்கூடிய செயின்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு அந்த ஆயிலை கிளியர் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த மைக்ரோ ஆர்கானிசமை வச்சு நான் என்ன பண்ணுறேன், எல்லாம் ரெடி பண்ணுறேன், ரெமெடியாக யூஸ் பண்ணுறேன். தட்ஸ் கால்ட் அஸ் பயோரெமிடியேஷன். புரிஞ்சுதா? Clear, clear? Yes, application biotechnology பாத்துறோம்டா. Which test is highly sensitive and can detect antigens in the range of nanogram? Mention the added advantage it possesses. பாத்துறோமா? என்ன advantage பாத்துறோமா? Yeah. First, ELISA, enzyme linked immunosorbent assay. என்ன சொல்ல வராங்க, அதாவது எனக்கு இத்தனூண்டு ஆன்டிஜன் இருந்தாலும், ரொம்ப கம்மியா மினிமலா ஒரு முக்கில் இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு டிஸ்பிளே பண்றவன் அந்த எலிசா. கிளியர்? ஹைலி ஸ்பெசிபிக் அண்ட் சென்சிட்டிவ், கேன் டிடெக்ட் போத் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி. இப்போ இந்த ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி ஒரு டவுட் வரும் உங்களுக்கு, என்னன்னு சொல்ல கேளுங்க. ஒரு நோய் வருது, அப்போ அந்த நோயில ஒரு ஆன்டிஜன் வரும். இன்கேஸ் இந்த ஆன்டிஜனை கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த ஆன்டிஜன் வந்திருக்கான்னு சொல்லி நம்ம பாடி ஒரு ஆன்டிபாடி உருவாக்கி இருக்குமா, அவனை கண்டுபிடிச்சாலும் போதும்ல. ஸோ அந்த ஆன்டிபாடியும் கண்டுபிடிக்க முடியும்னால ஆன்டிஜனையும் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து rapid and reliable, very fast, you don't have to wait. எப்படா, no, fast, suitable for large scale screening. ஓகே, உனக்கு உடம்பு ஃபுல்லாக இருக்கும், லார்ஜ் ஸ்கேலில் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளியர்? காட் இட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர்? எஸ் டா. வாட் இஸ் த டவுட் ரா? அடுத்து, by which event PCR helps in RNA replication? Write in brief about the chemical reaction of the process. Okay, பாத்துறோமா பசங்களா?
Western blot is a confirmatory test for AIDS. Okay, so the PCR பாருங்க, PCR வந்து RNA ரெப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்ங்கிற என்சைம் மூலமா. என்ன சொல்ல வராங்க? அதாவது ஒரு ஆர்என்ஏவை வச்சு அந்த ஆர்என்ஏவை டிஎன்ஏவா மாற்றி அந்த டிஎன்ஏவை ப்ராசஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதா பிசிஆரோட வேலை. நீங்கள் உங்களுக்கு கோவிட் டைமில் ஆர்டிபிசிஆர் பண்ணியிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பிசிஆர். அப்போ இந்த கோவிடுங்கிற அந்த ஆர்என்ஏ வைரஸ் எப்படி கண்டுபிடிச்சானுங்க? என்ன பண்ணுவாங்க? அந்த ஆர்என்ஏவை ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ சிடிஎன்ஏவை மாற்றுவாங்க. எப்படி? அதுக்கு தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் இருக்கே, ரிவர்ஸில் டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும். அப்போ இந்த ஆர்என்ஏங்கிற இந்த ஆர்என்ஏவை நான் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் யூஸ் பண்ணி டிஎன்ஏவை மாற்றிடுவேன். அப்போ இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ மாற்றினதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏவை டீநேச்சுரேஷன் எக்ஸ்டென்ஷன் அனிலிங் ப்ராசஸ் மூலமாக முடிச்சிடுவேன். சிம்பிள். புரிஞ்சுதா? The enzyme reverse transcriptase synthesizes complementary DNA from RNA. Reaction involves எப்படி பண்றாங்கன்னா DNTPs னு சொல்லுவோம். DNTPs னு தெரியுமாடா? இந்த அடினைன் குவானைன் சைட்டோசின் யூராசில் அடினைன் குவானைன் இதெல்லாம் DNTPs. இது எல்லாமே RNA கூட சேர்ந்து ஒரு cDNA உருவாக்கிடுவானுங்க. ஓகே, உருவாக்கிட்டு இந்த cDNA-வை PCR மூலமா ஆம்பிளிஃபை பண்ணுவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். கிளியர்? ஓகே பசங்களா, புரிஞ்சுதா? ஓகே, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் somatic cell gene therapy and germline gene therapy பாப்போமா பசங்களா? புரிஞ்சுதா? கிளியர் அனுப்புங்க. எஸ், ஃபோக்கஸ், do not get into trouble my dear students. எஸ், ஃபோக்கஸ் பண்ணுங்க. I can understand it's been a long time, but still we are almost at the end. There's just few questions left. Clear? Yeah, if it is fine, just quickly send some messages. Yeah. So somatic cell gene therapy and germline gene therapy பாத்துருவோமா? நல்லா கவனிங்கடா. Yeah, somatic cell gene therapy, SCGT அப்படினா இந்த therapeutic genes transfer into the somatic cells. ரொம்ப சிம்பிள். somatic cellsல நான் வந்து changes கொண்டு வரணும், அது பேர் somatic cell gene therapy. Like genes into bone marrow cells, into blood cells, skin cells, etc. இப்போ இந்த சொமேட்டிங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு மொத்தம் 2 டைப் செல்ஸ் இருக்கு. ஒன்று செக்ஸ் செல்ஸ், இன்னொன்று சொமேட்டிக் செல்ஸ். செக்ஸ் செல்ஸுங்கிறது ஸ்பெர்ம் அண்ட் ஓவம், சொமேட்டிங்கிறது ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் தவிரக்கூடிய எல்லாமே சொமேட்டிக். அப்போ சொமேட்டிக்கில் நான் ஒரு சேஞ்ச் கொண்டு வரக்கு நான் என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு ஜீன் இருக்குது, அந்த ஜீன் வந்து சொமேட்டிக். இப்போ என் கண்ணுக்கு ரெஸ்பான்சிபிளான ஜீன் வேலை செய்யலாம். அப்போ அந்த ஜீன் நான் மாற்றுறேன். அது மாற்றுறதுக்காக எனக்கு அடுத்த தலைமுறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது, ஏன்னா அது சொமேட்டிக்கில் இருக்குது. இதே ஜெர்ம் செல்லாக இருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கிளியர்? ஓகேவா பசங்களா, புரிஞ்சுதா? ஓகே. டே பிளேக், நீ படிக்கிறியா இல்லை? நீ லைவுக்கு ஓடுற அறகுறையாவே இருக்க. இப்படி இருந்து எப்படி படிப்ப நீ? மீதி பசங்க பாரு ஃபுல்லா ரெகுலரா உட்காந்து படிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏன் இருக்க மாட்டேங்கிற நீ? வெரி பேட். ஓகே, ஜெர்ம்ல என்ன சொல்றாங்க? ஜெர்ம் செல்ஸ். அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் புரிஞ்சுதாடா? ஈஸியா இருக்கா? சொமேட்டிக்ங்கிறது சொமேட்டிக் செல்ஸ்ல கொடுக்கக்கூடிய ஜீன் சேஞ்சஸ், ஜெர்ம்லைங்கிறது ஜெர்ம்லைல கொடுக்குது. சரியா? ஒரே வித்தியாசம் என்ன? சொமேட்டிக்ல கொடுத்தா அடுத்த ஜெனரேஷனுக்கு போகாது, ஜெர்ம்லைல கொடுத்தா அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம் பாருங்க. What are the multipotent cells involved in the replenishing adult tissue? What is the rich source for it? Okay, what is the rich source for it? பாத்துருவோமா? Yes, very good Artika, very good. Yeah, multipotent-னா இந்த ஒரு செல்ல என்ன ஆகும்? நமக்கு நிறைய செல்ஸா உருவாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, multipotent cells involves in replenishing adult tissues or adult stem cells. பேசிக்கலி நமக்கு நிறைய ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. யோசிச்சு பாருடா, மைலாய்டு ஸ்டெம் செல் இருக்கு, ஆர்பிசி டபிள்யூபிசி உருவாக இருக்கு, அண்ட் லிம்போசைட்ஸ்க்கு நமக்கு டி செல், பி செல், இந்த மாதிரி நிறைய ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. இந்த ஸ்டெம் செல்ல சேர்ந்து நமக்கு நம்ம adult stem cells உருவாக்குறாங்க. Because they are multipotent in nature, they can grow into many type. The richest source of the cell is bone marrow. கரெக்டா இல்லையா? போன் மேரோலேருந்து நமக்கு பி செல் வரும், டி செல் வரும், லிம்போசைட் எல்லாமே போன் மேரோ தான். போன் மேரோ தான் ஸ்டார்டிங், பிளட் உருவாகிறதே போன் மேரோ தானே. ஸோ போன் மேரோ இஸ் த ரிச்சஸ்ட் சோர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அடுத்து ஜிஎம்ஓ பார்ப்போமா? ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் பார்த்துருவோமா? ஈஸியா முடிச்சிருவோமா? யா, நல்லா கவனிங்க, சில டேர்ம்ஸ் படிக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம்
Okay, first நம்ம சொல்றாங்க transgenesis. Transgenesis is the process of introduction of extra foreign gene into a genome of an animal. அதாவது ஜென்ரலி அந்த அனிமலுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஜீன் இல்லை, நான் என்ன பண்ணுறேன் அந்த எக்ஸ்ட்ரா ஜீனை கண்டுபிடிச்சி அந்த எக்ஸ்ட்ரா ஜீனை அது இல்லாத அனிமலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அந்த ப்ராசஸ் பேர் தான் டிரான்ஸ்ஜெனசிஸ். நான் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்? டிரான்ஸ் ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே, டிரான்ஸ்ஜெனசிஸ் ப்ராசஸ் மூலமாக நான் ஃபாரின் டிஎன்ஏங்கிற டிரான்ஸ் ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்படி உருவாகிற அனிமல் பேர் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல். அவ்வளோதான்டா. Clear? Understand guys? Transgenesis process மூலமா trans geneங்கிற modified gene மாத்திரனால இந்த animals என்னமா மாறுறாங்க? modifiedங்கிற transgenic animals மாறுறாங்க. முடிஞ்சிருச்சு. Transgenesis, transgene, transgenic. Clear? புரிஞ்சுதா பசங்களா? ஓகே, அடுத்து பாப்போமா? Yes. Gene therapy is an attempt to correct a genetic defect by providing a normal gene into an individual. By this, the function can be restored. An alternate method would be to provide gene product known as enzyme replacement therapy, which would also restore the function. Which, in your opinion, is better option? Give reasons for an answer. அதாவது ஒரு ஜீன் இஷ்யூ வரனால ஜீனையும் நீ கொடுத்து ரெடி பண்ணலாம், இல்லை ஒரு ERT என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி மூலமா அதையும் கொடுத்து ரெடி பண்ணலாம். இதில் எது பெஸ்ட்னு கேட்குறாங்க. பார்த்துருவோமா? எஸ், பார்த்துருவோமா? பாருங்கடா, ஜீன் தெரப்பி அண்ட் ERT மூலமா எனக்கு ஜெனட்டிக் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். உன்னால முடியுமா? என்ன சார் கேட்குறீங்க? அப்படிதான் கேட்பேன். நல்லா கவனி. ஜீன் தெரப்பி அண்ட் ERT மூலமா ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸை சால்வ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஏன் நீ ஏதோ ஒன்று ஜீன் தெரப்பியா ERT ஏன் சொல்லுங்க கேட்டால் ஜீன் தெரப்பி இஸ் மச் பெட்டர் தேன் ERT பிகாஸ் இன் ஜீன் தெரப்பி ஒன்ஸ் த டிஃபெக்டிவ் ஜீன் இஸ் ரிப்பேர்ட் யூசிங் அ நார்மல் ஜீன் தட் அஃபெக்டட் இண்டிவிஜுவல் கெயின்ஸ் கம்ப்ளீட் ரெக்கவரி. நான் ஒருக்க மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணி அவனை தூக்கி இவனை போட்டேன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, ஆனால் ERT அப்படி இல்லை. ERTனா அடிக்கடி நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, அதனால பெர்மனன்ட் கியூர் கண்டிப்பாக இருக்காது. சரியா? ஸோ மோர் ஓவர் வென் கம்பேர்ட் டு ஜீன் தெரப்பி, என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இஸ் ஹைலி எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. நான் எக்ஸ்பென்சிவாகவும் பண்ணணும், அடிக்கடி பண்ணணும், அப்போ செட் ஆகாது. சரியா? எஸ், ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன் பார்ப்போமா? ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன் முடிச்சிடலாம். அவ்வளோதான், முடிய போதும். எஸ், ஐயோ இது வேற எங்கேயோ போயிடுச்சு. List any 3 adaptations seen in terrestrial animals. எஸ், பார்த்துருவோமா? என்ன 3 அடாப்டேஷன் பார்த்துருவோமா? எஸ், ஃபர்ஸ்ட் earthworms இருக்கட்டும், லேண்ட் பிளனேரியன்ஸ். இந்த பிளனேரியன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மியூக்கஸ் லைக் லேயரை செக்ரீட் பண்ணுவாங்க. ஓகே, என்ன பண்ணுவாங்க? ஒரு மியூக்கஸ் லைக் லேயர் செக்ரீட் பண்ணுவாங்க. எதுக்கு? அந்த மாய்ஸ்ட் கண்டிஷனை மெயிட் பண்ணும். ஏன்னா அவன் ஸ்கின்ல தான் டிஃப்யூஷன் நடக்கும். சரியா? நல்லா கவனிடா, ஸ்கின்னுங்கிற பொருள் ரொம்ப முக்கியமான பொருள். ஏன்னா இந்த ஸ்கின்ல டிஃப்யூஷன் நடக்கும்போது அந்த ஸ்கின் மாய்ஸ்டாக இருக்கணும். ட்ரையாக இருந்துச்சுன்னா டிஃப்யூஷன் நடக்காது, மாய்ஸ்டாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக மியூக்கஸ் கிளாண்டை செக்ரீட் பண்ணுவாங்க. இது டெரஸ்ல இருக்கக்கூடிய earthworms அண்ட் லேண்ட் பிளனேரியன்ஸ் பண்ணுறது. அடுத்து ஆர்த்ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மேலே ஒரு கவரிங் இருக்கும். அந்த கவரிங் பேரு ஸ்பைரக்கல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, நாட் ஸ்பைரக்கல்ஸ், ஆக்சுவலி கியூட்டிக்கல் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கைட்டின் லேயரில் இருக்கும். இந்த கைட்டின்ஸ் எல்லாமே சேர்ந்து ஃபுல்லாக டெபாசிட் ஆயிருக்கும். அது மூலமாக அவனுக்கு நிறைய வருஷம் வாழ்ந்தது காரணம் தான். ஓகே, ஹேவ் அன் எக்ஸ்டர்னல் கவரிங் ஓவர் த ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் அண்ட் வெல் டெவலப்ட் ட்ராக்கியல் டியூப்ஸ். இந்த காக்ரோச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் குட்டி குட்டியாக ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டை வந்து ஸ்பைரக்கல்ஸ் சொல்லுவோம். அந்த ஓட்டை வழியாக காற்று உள்ளே போய் நமக்கு லங்ஸ் இருக்கிற மாதிரி அவனுக்கு டியூப்ஸ் இருக்கும், ட்ராக்கியல் டியூப்ஸ்னு சொல்லுவோம். அந்த வழியாக போயிடும். ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான விஷயம். சரியா? அடுத்து இந்த கொஸ்டின் நீங்கள் ஏன் பார்த்துக்கலாம்? இதெல்லாம் கிரியேட்டிவ் கொஸ்டின், அதெல்லாம் நீங்கள் பார்த்ததே இல்லை. சரியா? அடுத்து பாருங்க, in vertebrate skin there are many cellular layers beside the well protected surface that help in preventing loss of wood.
அது வெர்டிபிரேட்ஸ் பாருங்க, நம்ம எல்லாமே வெர்டிபிரேட்ஸ் தான், கரெக்டாக இல்லை? நமக்குமே ஸ்கின் இருக்குது. ஸ்கின் இருக்கனால என்ன ஆகுது, தண்ணி பெருசாக போகாமல் ப்ரிவெண்ட் ஆகுது, தேவைப்படுற அளவுக்கு மட்டும் போகுது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இதில் வந்துடும், ஒரு பர்டிகுலர் லேண்ட் டெரெஸ்ட்ரியல் அனிமலோட அடாப்டேஷனில் வந்துடும். கிளியரா? ஓகே, ஆர் செலக்டட் கே செலக்டட் பார்ப்போமா? ஆர் செலக்டட் ஸ்பீஷிஸ் அண்ட் கே செலக்டட் ஸ்பீஷிஸ். ஈஸியாக முடிச்சிருவோமாடா? ஈஸி கொஸ்டின், முடிச்சிருவோமா? பாருங்கடா, ஆர் அண்ட் கே. ஆர்னா என்ன? ரேப்பிடாக க்ரோத் ஆகும். கேங்கிறது ஸ்லோ, ஆருங்கிறது ரேட் ஆஃப் க்ரோத், கேங்கிறது கேரிங் கெப்பாசிட்டிடா. ஸோ ஆருங்கிறது ஃபாஸ்ட்டாக க்ரோ. நீ ஒரு இன்செக்ட் ஞாபகம் வச்சுக்கோ, வேறு எதுவுமே வேண்டாம். இன்செக்ட் பாருங்க ஃபாஸ்ட்டாக வளரும், நிறைய பேர் இருப்பானுங்க, பேரண்டல் கேர் பெருசாக இருக்காது, ஏன்னா ஒருத்தனை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டானுங்க. அடுத்து லைஃப் ஸ்பென் சீக்கிரம் செத்துருவானுங்க, சர்வைவல் ரேட் ரொம்ப லோ. கரெக்ட்? கரெக்ட்? கிளியர்? காக்ரோச் விசிபிளாக இருக்காது, ரொம்ப டைனியாக இருக்கும்டா, ரொம்ப டைனியாக இருக்கும். குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங், காஸ்மிக் வைப்ஸ், குட் ஈவினிங். எஸ், இப்போ கே ஸ்பீஷிஸ் பாருங்க, ஒரு எலிஃபென்ட் எடுத்துக்கோங்க, ஹியூமன் எடுத்துக்கோங்க, எப்படி ஸ்லோ க்ரோத், பொறுமையாக வளரும், ஃபியூ ஆஃப் ஸ்ப்ரிங். எஸ், நம்ம ஒரு 500-200 குட்டியில் போட மாட்டோம், அதிகபட்சம் ஒரு 5, அதையும் மீறி ரொம்ப இருக்கிற சினாரியில் 10 போடுவாங்க, அவ்வளோதான். அதுவே ரொம்ப ரேர் தான். ஹை பேரண்டல், எஸ், வி டேக் கேர் ஆஃப் அ கிட்ஸ். லாங் லைஃப் ஸ்பேன் நமக்கு ஒரு 50, 60, 70 வயசு வரைக்கும் வருது. ஆனால் ஒரு இன்செக்ட் அப்படி வராது. அண்ட் சர்வைவல் ரேட் இஸ் வெரி ஹை. சிம்பிள். The way you remember example is going to tell you the things. Okay, R related na insects ஞாபகம் வச்சுக்கோங்க, and K is related na humans. Got it? கண்டிப்பா சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். எலிஃபென்ட்டும் சொல்லலாம். கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்க நெட்டாலிட்டி அண்ட் மோட்டாலிட்டி. நெட்டாலிட்டினா என்ன? நெட்டாலிட்டிங்கிறது பர்த் ரேட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மோட்டாலிட்டிங்கிறது டெத் ரேட். ஓகே, நெட்டாலிட்டி ஜாஸ்தி ஆகுதுன்னா பாப்புலேஷன் சைஸ் ஜாஸ்தி ஆகுது, மொட்டாலிட்டி ஜாஸ்தி ஆகுதுன்னா பாப்புலேஷன் சைஸ் கம்மி ஆகுது. என்ன காரணம்? ஏன்னா இறந்து போறாங்க, அப்படியே பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகும். நேச்சர் பாருங்க, இட்ஸ் பாசிட்டிவ் ஃபேக்டர் அண்ட் இங்க ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர். படிச்சு வச்சுக்கோங்க பசங்களா, ஈஸி கொஸ்டின், படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க, வாட் இஸ் கோரியாலிஸ் எஃபெக்ட்? யாரா பார்த்துருக்கீங்களா இந்த கொஸ்டின்? பார்த்துருக்கீங்களா? கோரியாலிஸ் எஃபெக்ட். எப்படி seen this கோரியாலிஸ் எஃபெக்ட்? ஆக்சுவலி தேவையில்லை தான், பட் சும்மா போட்டிருக்கேன். ஓகே, அதாவது நம்ம காத்துக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகுறது ஒரு தியரிடா. இது சும்மா நீங்கள் ரீட் பண்ணால் போதும். ஓகே, நத்திங் அவ்வளோ டைமெல்லாம் விஷயம் படிக்க அவசியம் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஓகே, ஜஸ்ட் டு நோ திஸ். ஓகே, இது என்னன்னா ஒரு டிஃப்ளெக்ஷன் வரும், மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த காற்று, மழை, ஆகாயம் இதெல்லாம் மாறனால இந்த பூமி சுற்றுது பார்த்தீங்களா, பூமியோட ஒரு சுற்றம், இந்த சுற்றம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய டிஃப்ளெக்ஷன்ஸ் வரும், அதை மீன் பண்ணுறாங்க. ஓகே, ஃபைன். பேசிக்காக ஒரு பொருள் ஆடுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் ஆகாதுல்ல. லெஃப்ட்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர், ரைட்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் பார்த்து சுற்றுங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகே, இது அவ்வளோ டீட்டெயிலாக தேவையில்லை, சும்மா ஒரு போட்டிருக்கேன். ஓகே, கிவ் த டயக்னோஸ்டிக் கேரக்டர் ஃபீச்சர் ஆஃப் அ பயோம். இது பார்ப்போம்டா. இது பாருங்க, ஒரு பயோமுக்கும் இன்னொரு பயோமுக்கும் என்ன வித்தியாசம் கேட்குறாங்க. ஒரு டெசர்ட் லேண்ட் எடுக்கிறீங்க, ஒரு கிராஸ் லேண்ட் எடுக்கிறீங்க, ஒரு டெசர்ட் லேண்ட் எடுக்கிறீங்க, ஒரு ஆர்டிக் ஏரியா எடுக்கிறீங்க. இதுக்கு என்ன வித்தியாசங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? சில பல ஃபேக்டர்ஸ் இருக்குது பாருங்க. முதல் ஃபேக்டர் அதோட லொக்கேஷன், எங்கே இருக்குது. அடுத்து ஜியாகிரபிக்கல் பொசிஷன், அது என்ன ஹைட்டில் இருக்குது, என்ன தூரத்தில் இருக்குது. அடுத்து என்ன கிளைமேட்டில் இருக்குது, என்ன அனிமல்ஸ் இருக்குது, என்ன பிளான்ஸ் இருக்குது. அப்புறம் அதுக்குள்ளே இருக்க ப்ரௌன் ட்ரீஸ், அதாவது இங்கே வந்து பாருங்கள் டெசர்ட் லேண்ட் இருக்குது, இங்கேருந்து ஃபுல்லாக டெசர்ட், இங்கேருந்து ஃபுல்லாக என்ன இருக்குது, இங்கே கிராஸ் லேண்ட் இருக்குது. அப்போ இங்கே சென்டரில் இருக்கிற இந்த ஏரியா பேர் தான் டிரான்சிஷன் ஸ்பேஸ் ஆர் டிரான்சியல் ரீஜன் சொல்லுவோம். ஓகே, புரியுதாடா? இப்போ பாருங்க, டிரான்சிஷன் ஆர் டிரான்சியன்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவில் இவனும் பாதி இருப்பான், அவனும் பாதி இருப்பான், அப்படியும் இருக்கலாம். இல்லை இவனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் அவனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஸ்பீஷஸ் இருக்கலாம். ஸோ அதான் டிரான்சியன்ட் ஜோன். ஓகே, ஸோ த பவுண்டரிஸ் பிட்வீன் பயோம்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் ஷார்ப்லி டிஃபைன். நம்மளால ஷார்ப்லி டிஃபைன் ஏன்னா அது ஓகே இந்த இடத்தோட இந்த டெசர்ட் முடியும்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக முடியாது. அது எல்லாமே ஒரு மாதிரி கிராஜுவலாக ஒரு கலர் கிரேடிங் மாதிரி அப்படியே வந்து போகும். புரியுதா? புரியுதா பசங்களா? பயோம்னா த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி தான் பயோம்னு சொல்லுவோம். அதாவது சஹாராங்கிற டெசர்ட் எடுத்து அந்த மொத்த டெசர்ட் கூட பெரிய அந்த இடத்த பயோம்னு சொல்லுவோம். எஸ்,
இப்போ டிஃபரன்ஷியேட் J and S shaped curve பாப்போமா? ஃபர்ஸ்ட் இது ஓகேவாடா? புரிஞ்சுதாடா? கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். Are you guys okay with this? Anybody have any doubt? புரிஞ்சுதா? Any doubts my dear students? டேய் வந்திருக்கணும் மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாம இருக்கீங்க நிறைய பேர் பாருங்க. ஓகே? எஸ், இது ஒரு ஈஸி क्वेश्चनடா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, கூட நல்லா கவனிங்க. பாட்ல क्वेश्चन இருக்கு அந்த மாதிரியே சார். எஸ். ஓகேவாடா? யாருக்கு சந்தேகம் இருக்கு? யாருக்கு சந்தேகம் இருக்கு? ஹண்டிங்டன்ஸ் கோரியாங்கிறது நான் கிளாஸ் எடுத்துருப்பேன் ஆல்ரெடி. நான் சொல்லுவேன், ஞாபகம் சொல்லியிருக்கேன். ஹண்டிங்டன்ஸ் கோரியாங்கிறது ஜர்க்கி மூவ்மெண்ட் வரும். நான் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன் எப்பவுமே. when I teach for NEET students I tell the statement as if the patients are dancing. அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ டான்ஸ் இருக்கும். ஓகே, அது ஒரு டாமினன்ட் ஆட்டோசோமல் கண்டிஷன். சரியா? கிளியரா கிருபாகரன்? கிளியரா? கண்ணன் குட்டி கண்ணன் கிளியரா? கண்ணன் குட்டி கண்ணன். ஏஞ்சல் கிரியேஷன்ஸ். ஆர்த்திகா, J increases rapidly. எஸ், நான் சொல்லித்தரேன். ஏன்னா J ஷேப்னு ஞாபகிச்சுக்கோங்க. இப்போ டீச்சர் சார் கோரியோலஸ். கோரியோலஸ் ஒன்றும் இல்லடா, என்னன்னா இந்த டிஃப்ளெக்ஷன் இருக்குல்லடா, இந்த காற்று இந்த மழையை டிஃப்ளெக்ஷன் பேஸ் பண்ணி இந்த உலகம் சுத்துறதை மீன் பண்ணுறாங்க. சும்மா நீ ரீட் பண்ணால் போதும். நீ அதெல்லாம் டீட்டெயிலாக அப்படி கேட்கணும் கூட அவசியம் இல்லை. பட் தெரிஞ்சு வச்சுக்கோ, இந்த விண்டு இந்த காற்று இந்த டிஃப்ளெக்ஷனில் பேஸ் பண்ணி இந்த எர்த்து லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரைட் ஹெமிஸ்பியர் சுற்றும், அதுதான் மீன் பண்ணுறாங்க. ஓகே, இன்க்ரீஸ் கிராஜுவலி. ஓகே 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 ஓகே, சூப்பர் சூப்பர். கிருபாகரன் புரிஞ்சுதாடா? கிருபா புரிஞ்சுதா? ஓகே. எஸ், அடுத்த பாருங்க. J shaped growth, S shaped growth. J shaped நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாப்புலேஷன் ஃபாஸ்டா grow ஆகும், அப்புறம் நின்றும். என்ன சொல்றாங்க? அதாவது இனிஷியலா சோறு 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 நிறைய ஃபுட் இருக்கும். அப்ப சோறு 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 நல்லா சாப்பிட்டு நல்லா வளர்ந்துரும். இதே சோறு முடிஞ்சிரும், இறந்துருவாங்க. Population increases rapidly and exponentially and stops suddenly due to environmental stress. It could be food, it could be predation, it could be climate, it could be anything. Population declines due to mass mortality. அப்புறம் கடகடை இறந்துருவாங்க. யோசிச்சு பாரு, ஒரு 500 இட்லி வச்சிருக்கேன், ஒரு 10 பீசஸ் இருக்கு. 500 இட்லி சொல்லி 10 பீஸ் சாப்பிடுது. சாப்பிட்டு அவனுக்கு 500 ஆயிட்டானுங்க. இட்லி 5 தான் இருக்கு. இட்லி முடிய அந்த 500 பேருக்கும் சாப்பிடல, 500 பேர் மாசம் இறந்துருவாங்க. இதுதான் கான்செப்ட். இன்செக்ட்ஸ். எஸ் ஷேப்டு பாருங்க, கொஞ்சம் விவரமானவங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோவா இருப்பானுங்க, ஒரு லேக் ஃபேஸ்ல இருப்பானுங்க, ஸ்லோவா இருப்பானுங்க. ஸ்லோலி அட் ஃபர்ஸ்ட் அண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா இருப்பானுங்க. அப்புறம் திருப்பி ஸ்லோவாயிட்டு அப்படியே என்வைரன்மெண்ட் கம்மியாகும், திருப்பி ஸ்லோவா அப்படியே ஸ்டாக்னண்டா இருப்பானுங்க. அந்த சேச்சுரேட்டர் மாதிரி போவானுங்க. Population is maintained. Example, small mammals. Clear? அலிஷா சார் ஏதாச்சும் மோட்டிவேஷன் சொல்லுங்க சார், படிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. அலிஷா என்றைக்குமே சொந்த காசில் வாழ்ந்து பண்ணணும் அலிஷா, சரியா? இது ஒரு நல்ல மோட்டிவேஷனுக்கு நினைக்கிறேன். ஓகே, புரியுதா? படிங்க. படித்தா மட்டும்தான் நீங்கள் நினச்சது உங்களுக்கு பிடிச்சது உங்கள் சொந்த காசில் பண்ண முடியும். நீங்கள் முடி வெட்டினா கூட உங்களுக்கு சொந்த காசு வேணும். ஓகே, ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் சின்ன வயசு முடி வெட்ட போகும்போது எனக்கு பிடிக்கும் நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுறதுக்கு. நான் வீட்டில் சொல்லும்போது அப்படிலாம் பண்ண முடியாது, உனக்கு வேணும்னா நீ வந்து சம்பாதிச்சு முடி வெட்டிக்குன்னு சொல்லுவாங்க. அதை நான் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் அப்படியே சுற்றிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே ஓகே ஃபைன். அப்படி குடிமை பார்த்தீங்களா, யாருக்குமே பிடிக்காது, எனக்கு மட்டும் தான் பிடிக்கும். ஏன்னா நான் அதுக்கு எனக்காக பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, எலிசா காமன்னா சொல்லுங்க. அப்படின்னா புரியல, என்னடா சொல்றீங்க? கண்ணன் குட்டி எலிசா காமன்னா எலைசா டெஸ்ட்ல கேட்குறீங்களா? என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் ஆசே அப்படின்னா, இப்போ தான் கிளாஸ் எடுத்தேன் கவனிங்க. அப்படின்னா என் பாடியில் எனக்கு ஒரு நோய் இருக்குது, அந்த நோயை காஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டிஜன் இருக்குது.
அந்த ஆன்டிஜனை நான் கண்டுபிடிக்கிற டெஸ்ட் பேர் தான் எலைசா. புரிஞ்சுதா? இவ்வளோ எலைசா. கண்ணன் குட்டி, நீங்க கண்ணன் குட்டி இல்லை, நீங்க கண்ணன் ஸ்பேமர். ஓகே, எலிசா புரிஞ்சுதாடா? ஓகே, எஸ். பயோடைவர்சிட்டிக்கான 5 காரணங்கள், பயோடைவர்சிட்டி லாஸுக்கான 5 காரணங்கள் பார்த்துருவோமாடா? 4 மேஜர் காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இருக்கு நமக்கு. பார்த்துருவோமா என்னங்கிறது? ஃபர்ஸ்ட் ஹேபிட்டட் லாஸ். ஓகே, நீ அவங்க வாழக்கூடிய இடத்தை அழிச்சிட்ட. ஃப்ராக்மெண்டேஷன், அந்த வாழ்வு இடம் துண்டு துண்டாக மாறுது, அதாவது பார்ட்டாக பிரியுது. ஓகே, கோயம்புத்தூருங்கிற பெரிய இடத்த 2ஆக பிரிக்கிற மாதிரி அதை மொத்த இடத்தை பிரிச்சாச்சு. அண்ட் டிஸ்ட்ரக்ஷன், அழிக்கிறது. பொல்யூஷன், பொல்யூட்டன்ஸ், கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஏலியன் ஸ்பீஷிஸ், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம ஊரை விட அவன் சூப்பர்னு சொல்லிட்டு வெளியூர்காரனை இறக்கி நம்மளோட முடிச்சு விடுறது. கிளியர்? ஹெச்ஐவி கன்சர்வேஷனுக்கு நமக்கு வெஸ்டர்ன் ப்ளாட் யூஸ் பண்ணுவோம்டா, சரியா? டின்னர் வாஸ் எம்மி. பட்டு டின்னர் தானே சாப்பிடுங்க. சாப்பிடாம கிளாஸ் எடுத்தா பசிக்குது, நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு வர சொல்றீங்க. இருக்கு, உங்களுக்கு இருக்கு. ஓகே, அடுத்து ஓவர் எக்ஸ்ப்ளோட்டேஷன். அதாவது ஒன்று கிடைக்குதுன்னா அது ஒரு அளவை வாங்கிட்டு இருக்கணும். அது விட்டு அது ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணுற பேரில் யூஸ் இட் ஃபார் அவுட் ஆஃப் கிரீடினஸ்னோ அந்த கிரீடினஸ் என்ன பண்ணோம், ஸ்பீஷஸை அழிச்சிடும். இந்த எலிஃபென்ட்ஸை வந்து இந்த ட்ரங்க்குக்காக போச் பண்ணுறாங்களே, அப்போ என்ன ஆகுது, அந்த எலிஃபென்ட்ஸ் அழிஞ்சு போயிடும். இதுதான் பெரிய பிரச்சனை. புரிஞ்சுதா? கிளியர்? ஈஸி, இதெல்லாம் ஈஸி கொஸ்டின். ஓகே, நீங்கள் பேசிக்காக நினச்சி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன்டா. என்ன சொல்லியிருக்கேன்? இன்சிட்டுனா போய் அந்த இடத்துக்கு போய் நீ பிரச்சனையை சால்வ் பண்ணுறது. எக்ஸிட்டுனா அதை எடுத்துட்டு வந்து உன் இடத்துல சால்வ் பண்ணுறது. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்ததாண்டா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கேட்பாங்க, கேட்காம இருப்பாங்க. ஓகே, ஃபைன். புரிஞ்சுதா? இன்சிட்டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, நேஷனல் பார்க்ஸ். இதுக்கு ஆஃப் சைடுக்கு ஜூலாம் வந்துடும். ஓகே, இவ்வளோதான் பேசிக் திங். இது கிளியர் தானே? கமெண்ட் பண்ணி பார்ப்போம். கிளியரா உங்களுக்கு? இப்போ அந்த ஹேபிட்டட் லாஸ் இல்ல, அந்த ஹேபிட் அழிக்கக்கூடிய அந்த ஹேபிட்டட் லாஸை வந்து என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் டிரைவ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. எதெல்லாம் அந்த ஹேபிட் லாஸுக்கு காரணமாக இருக்குன்னு கேட்குறாங்க. பார்த்துருவோமாடா? எஸ், natural habitats are destroyed for the purpose of settlement, agriculture, mining, industries and construction of highways. இதெல்லாம் தான் காரணம். As a result, species are forced to adapt the new changes in the environment or move to other places. அவன் வாழ்வு இடத்தை நீ ஆக்கிரமிச்சிட்டு அந்த இடத்தை அவனுக்கு வேற ஒரு இடத்த கொடுத்து நீ இங்கே வாழ்ந்துக்கோன்னு சொல்லும்போது அவன் தடுமாறி அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ அந்த அடாப்டேஷன் நமக்கு தெரியும் டேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அப்போ நிறைய ஸ்பீஷஸ் அழிஞ்சு போயிடும். ஓகே, கிளியர்? If not, they become a victim to predation, starvation, disease. ஒரு தண்ணி இல்லாம கொல்லப்பட்டு நோய்வாய் தாக்கப்பட்டு eventually இறந்து போயிடுவாங்க. கிளியர்? முடிஞ்சதுடா. ஏலியன் ஸ்பீஷிஸ் இப்போ கரெக்டாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 2 3 4 ஒரு 7 கொஸ்டின் தான்டா. 7 கொஸ்டின் தான் முடிச்சிடல. சரி, 7 கொஸ்டின் தான் முடிச்சு கொடுத்துட்றேன். எஸ், ஏலியன் ஸ்பீஷிஸ் யோசிச்சு பாரு. நான் சொன்னேன்ல, ஏலியன் ஸ்பீஷிஸ் நல்லா ரீப்ரொடியூஸ் பண்ணுது, நல்ல ஈல்டு தருந்து கொண்டு வந்து நம்ம ஸ்பீஷிஸை முடித்து விட்ட கதை தான் ஏலியன் ஸ்பீஷிஸ். நல்லா கவனிங்க. Exotic species of organism often introduced unintentionally in some cases. எனக்கு அது தெரியாது, அவன் என்ன கொல்ல போறான், என் நேட்டிவ் ஸ்பீஷிஸை கொல்ல போறான்னு தெரியாது, இருந்தும் நான் கொண்டு வந்து விடுறேன். ஓகே, ஆர் டெலிபரேட்லி எனக்கு தெரியும் என் நேட்டிவ் ஸ்பீஷிஸ் அழியும், ஆனாலும் பரவாயில்ல நான் கொண்டு வந்து விடுறேன். ஆஸ் அ பயாலஜிக்கல் கண்ட்ரோல் இன் அதர் யூசஸ். பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, திலேப்பியா ஃபிஷ். ஓகே, இது ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கா ஃபிஷ். இதை வந்து என்ன பண்ணிட்டானுங்க, கேரளாவில் போய் விட்டானுங்க. கேரளாவோட நேட்டிவ் ஸ்பீஷான புன்டியஸ் டியூபிஸ், லேபியோ கான்டஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஓகே, அதே மாதிரி அமேசான் சைல்ஃபின் கேட்டில் ஃபிஷ் வந்து கொல்கட்டாவோட ஃபிஷ் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருச்சு. ஓகே, நைல் பர்ச்சுங்கிற ஒன்று இருக்கு.
இந்த ஃபிஷ்ஷை கொண்டு வந்த உடனே இதை விட்டது எங்க ஈஸ்ட் ஆப்பிரிக்கால என்னாச்சு, அதே மாதிரி 200 நேச்சர் ஸ்பீஷ் எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஏன்னா இவங்க என்ன யோசிக்கிறானுங்க, நல்ல ஃபிஷ்ஷு ஈல்டுன்னு யோசிக்கிறானுங்க. ஆனால் அந்த ஃபிஷ்ஷு மற்ற ஃபிஷ்ஷை சாப்பிட்ரும், இல்லை அந்த நியூட்ரிஷன்ஸ் எடுத்துரும். அப்போ மீதி ஃபிஷ் நேட்டிவ் ஸ்பீஷஸ் வளர முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். கிளியர்? ஓகேவா பசங்களா? அடுத்து பாருங்க, give the number of national parks in India, name any 2 of them in Tamil Nadu. ஓகே, நேஷனல் பார்க்ஸ்ல நமக்கு 104 நேஷனல் பார்க்ஸ் இருக்குடா. அதுல வந்து ஒருத்த கிண்டி நேஷனல் பார்க் சென்னை அண்ட் முதுமலை நேஷனல் பார்க் நீலகிரிஸ் ஆர் லொகேட்டட் இன் தமிழ்நாடு. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஈஸியா பசங்களா படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், விளையாட்டு இருக்காதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின் நாளைக்கு வரும்போது இந்த கிளாஸ் நம்ம கவனிக்கலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இருக்கிற கிளாஸ் நல்லா கவனிங்க, முடிய போகுது. ஓகே, பை ரெட் லிஸ்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் பீரியாடிக்கலி. ரெட் லிஸ்ட் என்ன சொன்ன உங்ககிட்ட, அதாவது ஒரு ஸ்பீஷிஸ் அழிய போகுது, என்டேஞ்சர் ஸ்பீஷிஸாக இருக்கும்போது அந்த ஸ்பீஷிஸை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த ஐயூசின் மாதிரி கமிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பீஷிஸ் பேரை எழுதுவாங்க, நோட் பண்ணுவாங்க. அதான் ஐயூசின். ஓகே, டு கிரியேட் அவேர்னஸ் அண்ட் த டிகிரி ஆஃப் த்ரெட் டு பயோடைவர்சிட்டி, ஐடென்டிஃபை பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி ஸ்பீஷஸ்க்கு வந்து இந்த ரிஸ்க் இருக்குன்னு சொல்லி புரிய வைப்பாங்க. அடுத்து பயோடைவர்சிட்டி டிக்ளைன் ஆகுது, அதையும் புரிஞ்சுப்பாங்க. ப்ரிப்பேரிங் கன்சர்வேஷன் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ஹெல்ப் இன் கன்சர்வேஷன் ஆஃப் ஆக்ஷன், அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி காப்பாற்றலாம், அது எல்லாமே சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய அக்ரிமெண்ட்ஸ்ல சைன் பண்ணி அந்த ஸ்பீஷஸ்க்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி பயோடைவர்சிட்டி பார்த்துப்பாங்க. புரிஞ்சுதா? வாட் ஆர் ஜீன் பேங்க்ஸ்? ஈஸி கொஸ்டின் கேளுங்க. ஜீன் பேங்க்ஸ்ங்கிறது என்னன்னா டைப் ஆஃப் பயோ ரிபாசிட்டரி. நான் என்ன பண்ண போறேன், எனக்கு முக்கியமான சில ஜீன்ஸ் அது எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஓகே, அங்க வந்து உனக்கு டிஃப்ரெண்ட் ஜெனட்டிக் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த சீட்ல இருக்குல்ல, இந்த விதைகள், அது எல்லாமே ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, கேமெட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம், நமக்கு தேவையான எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணலாம். இட் இஸ் நாட் எக்கனாமிக்கலி feasible to conserve all biological wealth and all the ecosystem. The number of species required to be saved from the extinction of exceeds the conservation efforts. என்ன சொல்ல வராங்க, ஒரு ஸ்பீஷிஸ் அழிய போகுதுன்னா இந்த ஸ்பீஷிஸ்க்கான இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்னா அதுக்கான சீடாக இருக்கலாம், இல்லை ஒரு அனிமல் அதுக்கு ஒரு கேமெட்டாக இருக்கலாம், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸியில் ரொம்ப கஷ்டம், நிறைய நம்ம செலவு பண்ணணும். சரியா, அதுதான் முக்கியமான போய் நிறைய செலவு பண்ணணும். அதனால் நம்ம வந்து அந்த நிலைமைக்கு போகாமல் அதை பார்த்துக்கிறது முக்கியங்கன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? கிராமர் மிஸ்டேக் பார்க்குறாங்கன்னா சில கஷ்டமான ஸ்டேட்மெண்ட்டை பாயிண்ட் எழுதிருங்க. ஓகே, நான் அப்படி தான் பண்ணுவேன். சில கஷ்டமான ஸ்டேட்மெண்ட்டை பாயிண்ட்டை போட்டு ஆரோ மார்க்கை போட்டு அந்த மாதிரி போட்டு குட்டி எழுதிடுவேன். ஓகே, என்வைரன்மெண்ட் பார்த்துருவோமா? எஸ், ஈஸி கொஸ்டின், குயிக்காக முடிஞ்சு. லாஸ்ட் ஃபைனல். Recently, e-waste created dangerous effects in the environment. How will you find solution to avoid the effects due to this waste? E-waste வந்து பிரச்சனை பாருங்க. Yes. Reduce and reuse, proper recycle, safe disposal, awareness and regulation. அது யூஸ் பண்றதை கம்மி பண்ணு, திருப்பி யூஸ் பண்ண ட்ரை பண்ணு. ரீசைக்கிள் பண்ணு, அது ஒரு வேற வேஸ்ட்லேருந்து வேற ஒரு ஸ்பீஷஸை வேற ஒரு வேஸ்ட்டாக மாற்றி யூட்டிலைஸ் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும். கரெக்டாக ப்ராப்பராக டிஸ்போஸ், வேஸ்ட்டை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். பிடிச்ச மாதிரி வீசக்கூடாது, இயர்ஃபோன் வேலை செய்யல வீசக்கூடாது, ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். ரொம்ப ஆபத்தானது இதெல்லாம். ஓகே, அண்ட் அவேர்னஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும். கிளியர்? What effect can fertilizer runoff have on an aquatic ecosystem? பசங்களா புரியுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கடா கண்டிப்பா. ஓகே, இப்போ பாருங்கடா, இந்த ரன் ஆஃப் வாட்டர் என்ன தெரியுமாடா, இந்த பல அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு. இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் நம்ம நிறைய ஃபர்டிலைசர் போடுவோம். அந்த ஃபர்டிலைசர்லாம் வாங்கிட்டு இந்த தண்ணி என்ன பண்ணும், அப்படியே ஒழுகி சில பல குட்டைகளில் போய் விழுந்துரும். அப்போ அந்த குட்டைகள் என்ன ஆகுது, பயங்கர நியூட்ரிஷன் உள்ள போகுது, இல்லை ஃபர்டிலைசர் தானே, அந்த ஃபர்டிலைசர்லாம் உள்ளே போய் அந்த இடத்துல ஆல்கேஸ் எல்லாம் பயங்கரமாக ப்ளூம் ஆகும். ஓகே, இப்படி இருக்கும்டா அந்த அந்த லேண்ட், இப்படி தான் இருக்கும். ஓகே, லேண்ட் இல்லை, அந்த அந்த வாட்டர் பாடி இப்போ இங்கே தண்ணி அப்படியே வரும். இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட். ஓகே, இங்கிருந்து தண்ணி என்ன ஆகுது, அப்படியே ஒழுகி இங்கே வந்தோடனே நிறைய ஃபர்டிலைசர் இருந்துச்சு. இந்த இடத்துல ஆல்கேஸ் எல்லாம் ப்ளூம் ஆகுது, பச்சையா இருக்கு. அது பேர் தான் யூட்ரோஃபிகேஷன் சொல்லுவோம். what do you call this? யூட்ரோஃபிகேஷன். புரிஞ்சுதா? யூட்ரோஃபிகேஷன். got it?
அப்ப இந்த யூட்ரிஃபிகேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் பாத்துருவோமா? Yes, eutrophication can be controlled by reducing the use of fertilizer in the agriculture land. கண்டிப்பா நீ கம்மி பண்ணணும். And அந்த ரன் ஆஃப் தண்ணி நேரா ஒரு சம்பந்தமே இல்லாத ஏதாவது ஒரு குட்டைக்கு போகுதாங்கிறது அதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நிறைய பிளான்ஸை வளர்த்தி அந்த ஃபர்டிலைசரை யூஸ் பண்ண வைக்கணும். புரிஞ்சா பசங்களா? ஈஸியா இருக்கா? Therefore nutrients will be taken up by the plants. Got it? Very good Artika, super. Yes Ritik, you're right, eutrophication. இப்போ அடுத்த ஏர் பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஏர் பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? The last question, okay. ஏர் பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ட்ரீஸ் நிறைய வளர்த்துங்க. ஏன்னா ட்ரீஸ் என்ன பண்ணும்? நிறைய gaseous pollutions அவாய்ட் பண்ணும், அப்படியே அப்டேக் பண்ணும். அடுத்து ஃபாரஸ்ட் இருக்குமா என்ன ஆகும்? நமக்கு ஆபத்தான இந்த கார்பனை ஃபுல்லா அப்படி உறிஞ்சி எடுத்து லங்ஸ் மாதிரி பார்த்துக்கும். அடுத்து நமக்கு என்ன பண்ணும்? இந்த வெஹிக்கிள்ஸ்ல வரக்கூடிய கேஸஸ் எல்லாம் நம்ம கம்மி பண்ணும் கண்டிப்பா. ஏன்னா அதெல்லாம் நமக்கு பொல்யூஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த பொல்யூஷன் நமக்கு வரக்கூடாதுக்காக நம்ம அதை கம்மி பண்ணும். அப்போ டீசல் எக்ஸாஸ்டா இருக்கட்டும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் precipitators reduce the release of industrial pollutants. அப்படி என்ன சொல்றாங்க? இண்டஸ்ட்ரீஸ்ல வரக்கூடிய பொல்யூஷன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப கொடூரமானது. அப்போ அதை நம்ம வந்து கம்மி பண்ணணும். இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், ஐடி செக்டர்ஸ், எல்லா இடத்துலயும் நமக்கு என்ன ஆகுது? பொல்யூஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவா இந்த ஏர் பொல்யூஷன் ட்ரீட் பண்ண பார்க்கணும். இல்லை என்ன ஆகும்? இப்போ டெல்லியில என்ன பண்றாங்க? ஆக்சிஜனை வந்து வித்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நமக்கும் இங்கே விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, எஸ், EV vehicles, very good. EV vehicles is a very good option. ஓகே பசங்களா, புரிஞ்சுதா? ஓகே கைஸ், சக்சஸ்ஃபுல்லி வெற்றிகரமா என்ன பண்ணியாச்சு? நம்ம as discussed 3 marks முடிச்சாச்சு. ஓகே, நாளைக்கு பாட்னியோட 3 marks ஃபுல் ஃப்ளெஷ்டா காலைல முடிக்கிறோம்டா. முடிச்சு சாயங்காலம் நீங்க எல்லாரும் கேட்ட கம்பல்சரி கொஸ்டினோட வரேன். கம்பல்சரி கொஸ்டினுக்கான செஷன் நீங்க கேட்ட மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வர போறேன். ஓகே, எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபுல்லாக 5 marks மட்டும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, 5 marks மொத்தம் 20 5 மார்க்கு நம்ம அழகாக ஒரு டாப் ஒரு 100 5 mark, அந்த 100 5 mark கண்டிப்பாக கேட்டுருவாங்க. கண்டிப்பாக படிக்க போகிறோம். சரியா? ஓகே, இதை முடிச்சோன்னா PDF அனுப்பி விட்டுறேன். சரியா? முடிச்சோன்னா PDF அனுப்பி விட்டுறேன். கிளியர்? ஸோ பசங்க மறந்தாதீங்கன்னா நமக்கு GIB எக்ஸாம் ரன் ஆகிட்டு இருக்குடா. 25 27 29 30 இந்த நாட்களில் உங்களுக்கு ப்ரீ நீட் மாதிரி நீட் எக்ஸாம் மாதிரி எழுதணும்னா நீங்கள் ஈஸியாக இதை வந்து எடுத்துக்கலாம். இது ஸ்கேன் பண்ண மட்டும் போதும். ஓகே, ஃப்ரீ தான். ஓகே, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில். அண்ட் ஆல்சோ எஸ், உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ரன் பண்ணிருக்கோம். எவ்வளோக்கு? 10,000 + GST ரன் பண்ணிருக்கோம். ஓகே, நீங்கள் சயின்ஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, சரியா? மறந்துடாதீங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்கேப், எஸ், ஆன்லைனில் கிராஷ் கோர்ஸ் எனக்கு வேணும் சார், அதையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். 3,999 கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். இது எல்லாமே நீட் Xylem தமிழில் நம்ம கோயம்புத்தூரில் படித்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ். They have cracked Coimbatore Medical College, Vellore, நிறைய இருக்கு. ஓகே, so we have 50+ students. Clear? So 8129000700 கால் பண்ணுங்க. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க, டிஸ்கவுண்ட் வாங்குங்க, படிங்க. ஓகேவா பசங்களா? ஏதாவது டவுட் இருக்காடா? டே நைட்டு தூக்கம் வர அளவுக்கு படிடா, காலைல நேரத்தில் எழுந்து படிடா, போதும்டா. ஓகே, சரியா பசங்க? ஏதாவது டவுட் இருக்காடா? செஷன் வைண்ட் பண்ணுவோமா பசங்க? நாளைக்கு 10 மணிக்கு ஷார்ப்பாக வந்துருங்கடா. நம்ம பாட்னி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் கீழே கம்பல்சரி இருக்குது ஈவினிங் 6 மணிக்கு. ஸோ மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? படிச்சுட்டு வாங்க. வாழ்த்துக்கள். ஓகே சார், குவாலிட்டி இண்டெக்ஸ் ஏர் எவ்வளோ பொல்யூஷன் ஆகியிருக்கு சொல்கிறது. ஆமாம், கரெக்ட். AQIன்னு சொல்லுவோம். தேங்க்யூடா. பாய் மார்ஷல். பாய் ஆழினி. பாய் காஸ்மிக். பாய் அலிஷா. எவ்வளோ டிஸ்கவுண்ட் வேணும் உங்களுக்கு? எல்லாம் கொடுப்போம். ஆட்டோ டே ஆர்த்திகா, ஐ டெல் யூடா. ஆக்சுவலி இப்போ சொன்ன உங்களுக்கு புரியாது. நாளைக்கு உங்களுக்கு நான் வந்து டீச் பண்ணுவேன். ஓகே, ஐ டீச் யூ ஆல் திஸ் 5 mark டீச் பண்ணும்போது ஆட்டோசோமல் டாமினன்ட், ஆட்டோசோமல் ரெசிவ் எல்லாத்தையும் டீச் பண்ணி தரேன். ஓகே, ஹண்டிங்டன்ஸ் கோரியா, ஹீமோஃபீலியா, பிளைண்ட்னஸ் எல்லாம் டீச் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது வந்து பெரிய டாபிக்டா. ஐ கம்ப்ளீட் தட். ஓகே, ஃபைன். எனக்கு புக்கை திறந்தாலே தூக்கம் தான் வருது. புக்கை திறக்காம எழுதி பாருங்க, தூக்கம் போயிடும். பாய் ஜான் வகீஸ். பாய். See you tomorrow 10 AM. ஓகே, ஷார்ப்பாக 10 மணிக்கு வந்துருக்கடா.
ஓகே ஸோ பை கைஸ் see you டாடா 10 o'clock எல்லா டவுட்ஸும் வாங்க சிறப்பாக பிரிச்சிடலாம் ஓகே பை பை